இந்த இரண்டுமே ஒன்று எதிர்காலத்தை குறித்தது, ஒன்று கடந்த காலத்தை குறித்தது. ஒன்று எதிர்காலத்தை குறித்தது, இன்னொன்று கடந்த காலத்தை குறித்தது. மார்த்தாள் கடந்த காலத்தை குறித்து சொல்லுகிறாள். ஆண்டவரே, என்னுடைய கடந்த காலத்தில் என்னோடு இருந்திருந்தால் என் வாழ்க்கையில் இப்படி இழப்புகள் வந்திருக்காதே. நீர் என்னோடு இருந்து எனக்கு அற்புதங்கள் செய்திருந்தால், என்னோடு இருந்து என்னை நடத்தி இருந்தால் எனக்கு நஷ்டம் வந்திருக்காது. என் சகோதரனை நாங்கள் மறிக்க கொடுத்திருக்க மாட்டோம் என்று தன்னுடைய கடந்த காலத்தில் நடைபெற்ற சம்பவத்தை குறித்து வேதனையோடு கூட மார்த்தாள் இங்கே சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். கவனிங்க, அவள் கடந்த காலத்தை குறித்து வேதனைப்படுகிறாள். ஆனால் மோசே எதிர்காலத்தை குறித்து பயப்படுகிறான். எதிர்காலத்தை குறித்து அவன் பயப்படுகிறான். ஆண்டவரே, நீங்க வரலனா எப்படி இருக்கும் என் வாழ்க்கை? சூழ்நிலைகள் கடினமாக இருக்கும். மோசே எதிர்காலத்தை குறித்து பயப்படுகிறான். மார்த்தாள் கடந்த காலத்தை குறித்து வேதனைப்படுகிறாள். இன்றைக்கு உலகம் அப்படிதான் இருக்குது. ஒருவேளை இந்த இடத்துல இருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் கடந்த காலத்தை குறித்த வேதனைகள், இல்லை என்றால் எதிர்காலத்தை குறித்த பயங்கள், அப்படிப்பட்ட நிலையில் இந்த காலை நேரத்தில் இந்த இடத்துல இருக்கலாம். 2 வாரங்களுக்கு முன்பதாகவே நான் தேவனிடத்தில் ஜெபம் பண்ண பொழுது 2 வாரம் நான் ஞாயிற்றுக்கிழமை செய்தி கொடுக்கல. எப்பொழுதுமே ஒரு ஞாயிற்றுக்கிழமை செய்தி கொடுத்த பிறகு நான் எந்த இடத்துல பேச போனாலும், ஆண்டவரே எந்த வார்த்தையை கொடுக்க என்று சொல்லி தேவ சமூகத்தில் நான் ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் எனக்கு இந்த 2 வசனங்களை கொடுத்தார். இந்த 2 வசனங்களை ஆண்டவர் எனக்கு நினைப்பூட்டினார். இந்த 2 வசனங்களை மையமாக வைத்துதான் நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். கடந்த காலத்தை குறித்து மார்த்தாள் வேதனைப்படுகிறாள். எதிர்காலத்தை குறித்து மோசே பயப்படுகிறான். பிரியமான தேவஜனமே, இந்த காலை நேரம் உங்க வாழ்க்கையில கடந்த காலத்தை குறித்த வேதனைகள், அனுபவங்கள் இருக்கலாம். சில நஷ்டங்கள், சில பாடுகள் பட்டது, சில காரியங்களை நீங்கள் இழந்ததை குறித்து வேதனையோடு கூட சில வேதனையான அந்த காயம் உங்கள் இருதயத்தில் இருக்கலாம். சிலருடைய வாழ்க்கையில எதிர்காலத்தை குறித்த பயம், அடுத்து நான் என்ன செய்வேன், என் குடும்பம் எப்படி நடத்தப்படும், என் பிள்ளைகளை எப்படி நடத்துவேன், என் குடும்பத்தை எப்படி நடத்துவேன் என்று சொல்லி எதிர்காலத்தை குறித்த ஒரு பயத்தோடு கூட இந்த காலை நேரத்தில் இந்த இடத்தில் இருந்தால், இந்த 2 கூட்டத்தாருக்கும் ஆண்டவர் கொடுக்கிற செய்திதான் இந்த காலை நேரத்தில் உங்களோடு கூட ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக பேசுகிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் நல்லவர். கவனிங்க பிரியமான தேவ ஜனமே, தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது இந்த பயமோ, நமக்கு எதிர்காலத்தை குறித்த பயமோ, கடந்த காலத்தை குறித்த வேதனையோ தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு, அபிஷேகம் பெற்ற தேவனுடைய பிள்ளைகளுக்கு, தேவனுடைய வார்த்தை அறிந்த தேவனுடைய பிள்ளைகளுடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், கடந்த காலத்தை குறித்து நாம் எப்பொழுதும் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் உன்னை ரட்சித்தார், கர்த்தர் உங்களை ரட்சித்தார், உங்கள் வியாதியை குணமாக்கினார், உங்களை மரணத்துக்கு விலக்கி காத்தார், உங்களை போஷித்தார், உங்களுக்கு சமாதானம் கொடுத்தார், எத்தனை விதமான ஆபத்திலிருந்து கர்த்தர் உங்களையும் என்னையும் பாதுகாத்தார், கை கொடுத்தார், கைதூக்கி எடுத்தார். இந்த தேவனுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். கடந்த காலத்தை குறித்து நீங்கள் வேதனைப்படக்கூடாது. கடந்த காலத்தில் நடைபெற்ற சம்பவங்களை குறித்து வேதனைப்படக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகள், கடந்த காலத்தை குறித்து நம்ம நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தாயின் கற்பத்தில் இருந்து ஆண்டவர் நம்மை எப்படி நடத்தி வந்திருக்கிறார், தேவன் நம்மை நடத்தி வந்த பாதைகள், எத்தனை விதமான சூழ்நிலைகள். தாவீது சொல்கிறான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தார். எத்தனை விதமான பாதையில, கடினமான பாதையில தேவன் நம்மோடு கூட இருந்தார். கர்த்தர் உங்களோடு இருந்தார். நம்ம கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். நன்றி இல்லாத ஒரு உலகத்தில் இருக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருக்கு நன்றியுள்ளவர்களாக, சபைக்கு நன்றியுள்ளவர்களாக, குடும்பத்துக்கு நன்றியுள்ளவர்களாக, தேசத்துக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு குடும்பத்துக்கும் நன்றி கிடையாது, சபைக்கும் நன்றி கிடையாது, யாருக்குமே நன்றி இல்லாத ஒரு மனிதர்கள் வாழ்கிற ஒரு உலகத்தில் நீங்கள் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நன்றி இல்லாத மனிதர்களாக வாழ்கிறாங்க. நன்றி கெட்ட மனிதர்களாக மனித வாழ்க்கை இன்றைக்கு இருக்கிறது.
செய்த நன்மைகள், கடவுள் செய்த, கர்த்தர் செய்த நன்மையை இன்னைக்கு நினைத்து பார்ப்பதில்லை. காலையில் எழும்பும் பொழுது கர்த்தர் ஜீவனோடு வைத்திருக்கிறார், ஆண்டவரே உமக்கு நன்றி என்று மனிதனுடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை வருவதில்லை. காலையில் எழும்பும் பொழுது என்னை ஜீவனோடு இன்னைக்கு வைத்தீரே, இந்த நாளை கொடுத்தீரே, உமக்கு நன்றி என்று ஒரு வார்த்தை அந்த இருதயத்திலிருந்து புறப்பட்டு வாயில மனுஷனுக்கு வருவதில்லை. நன்றி இல்லாத ஒரு உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளை, இன்னும் அநேகர் சொந்தக்காரங்களுக்காக, சமுதாயத்துக்காக, ஜாதிக்காக கர்த்தரை விட்டு விலகி, நண்பர்களுக்காக கர்த்தரை மறந்து கர்த்தரை விட்டு விலகுகிற ஒரு காலம், நன்றி மறந்து விலகுகிற ஒரு காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பிரியமானவர்களே, கடந்த காலத்தை குறித்து நம்ம வேதனைப்படக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள், அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் கடந்த காலத்தை குறித்து நம்ம எப்படி இருக்க வேண்டும் என்றால் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதிர்காலத்தை குறித்து எப்படி இருக்கணும்னா தரிசனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எதிர்காலத்தை குறித்து பயம் வரக்கூடாது. இந்த காலை நேரம் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம், ஒருவேளை நீங்கள் உங்களுக்கு ஒரு வியாதி இருக்கலாம், ஒரு கடினமான சூழ்நிலை இருக்கலாம், ஒரு வேலை ஸ்தலத்தில் ஒரு பிரச்சனை இருக்கலாம், பலவிதமான கடன் பிரச்சனைகள் இருக்கலாம், பலவிதமான தேவைகள் இருக்கலாம், உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கை கடினமான ஒரு பாதையில் போய்கொண்டிருக்கலாம். ஆனால் எதிர்காலத்தை குறித்து நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எதிர்காலத்தை குறித்து ஒரு தரிசனம் நமக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த இரண்டு பேரும் சொன்ன வார்த்தைகளை கவனிங்க. இந்த இரண்டு பேரும் சொன்ன வார்த்தைகள், மோசே சொல்கிறான், ஆண்டவரே நீர் எங்களுக்கு முன்பாக செல்லவில்லை என்றால், நீர் எங்களோடு வரவில்லை என்றால் இந்த இடத்திலிருந்து எங்களை கொண்டு போகக்கூடாது. அவன் சொன்ன வார்த்தை. மார்த்தாலும் சொல்கிற வார்த்தை, ஆண்டவரே நீர் எங்களோடு இருந்திருப்பீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். அப்ப அந்த இரண்டு பேருமே ஒன்றை மாத்திரம் அவங்க முக்கியப்படுத்துகிறத பார்க்கிறோம். என்னன்னா, இந்த இரண்டு பேரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கர்த்தர் எங்களோடு இருக்கணும், கடவுள் எங்களோடு கூட இருக்க வேண்டும். ஆமே. எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் விரும்புறீங்க? அல்லேலூயா. ஆமே. நம்முடைய தரிசனம் என்ன? தேவனை பற்றிய தரிசனம். நம்முடைய தரிசனம் என்னவென்றால், கடவுள் என்னோடு இருக்கணும், நான் கர்த்தரை பார்க்கணும், கடவுள் என்னோடு இருக்கணும். நீதிமொழிகள் 29:18 வாசித்து பார்க்கின்ற பொழுது, தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் கெட்டு போவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த தீர்க்க தரிசனம் என்பது நமக்கு தமிழ்ல அது தீர்க்க தரிசனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நமக்கு இங்கிலீஷ் பைபிள்ல, ஆங்கிலத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது சொன்னால், where there is no vision in the people perish என்று சொல்லப்படுகிறது. எங்கே தரிசனம் இல்லையோ அங்கே ஜனங்கள் அழிந்து போவார்கள், அழிந்து போவார்கள். கடவுளை தரிசிக்காதவர்கள், கடவுளை பற்றி தரிசனம் இல்லாதவர்கள், கடவுள் மேல் நம்பிக்கை இல்லாதவர்கள் அழிந்து போவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தீர்க்க தரிசனம் என்பது தரிசனத்தை உறுதிப்படுத்துவதுதான் தீர்க்க தரிசனம். கடவுள் தரிசனம் கொடுக்கிறார். தரிசனம் என்பது பார்ப்பது. இன்னைக்கு உலகத்தில் நம்ம பார்க்கும்போது பலவிதமான ரிலீஜியஸில் தரிசனம் என்னன்னா அடைச்சி வச்சிருப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் திறப்பாங்க, தரிசன நேரம் அங்கே எழுதப்பட்டிருக்கும். என்ன நேரம்? தரிசன நேரம். ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் என்னது? தரிசன நேரம். ஒரு குறிப்பிட்ட காலம்தான் ஒரு தரிசன காலம், ஒரு சீசன். நம்முடைய ஆண்டவர் 24 மணி நேரமும் நமக்கு தரிசனம் கொடுக்கிறவர். நல்ல கரங்களை தட்டி அல்லேலூயா. அவருக்கு எல்லா நாளும் நல்ல நாள் தான், அவருக்கு எல்லா நேரமும் நல்ல நேரம் தான். ஆமென், அல்லேலூயா. குறிப்பிட்ட தரிசன நேரம் அல்ல, எதையோ ஒன்றை வைத்து ஏதோ ஒரு இடத்துல ஒரு வெளிச்சத்தை ஏற்றி கடவுள் என்ன கொடுக்கிறாரு? தரிசனம் கொடுக்கிறார் என்று உலகம் சொல்கிறது. நம்முடைய ஆண்டவர் எப்பொழுதுமே வெளிச்சமா இருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மட்டும் வெளிச்சம் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மட்டும் என்ன கிடையாது? தீயை பற்ற வைத்து வெளிச்சம் கொடுக்கிற தேவன் அல்ல, தீயினால வெளிச்சத்தை கொடுக்கிற தேவன் அல்ல, அவரே வெளிச்சமாய் இருக்கிறார். அல்லேலூயா. இயேசுவே எப்படி இருக்கிறாரு? வெளிச்சமாய் இருக்கிறார். இப்ப கவனிங்க, தரிசனம் என்பது தேவனை குறித்து, தெய்வத்தை பற்றிய ஒரு அறிவு. நம்முடைய ஆண்டவர் எப்படி தம்மை வெளிப்படுத்துகிறார்? வேதாமத்தில் வாசிக்கும் பொழுது, நீங்கள் ஆதிகாமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நீங்க அலசி ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா, கடவுள் என்ன செய்கிறார்னா சொப்பனத்தின் மூலமாக தம்மை வெளிப்படுத்துகிறார், தரிசனம் கொடுக்கிறார். சொப்பனத்தின் மூலமாக, சில நேரம் தூதர்கள் மூலமாக, சில நேரம் தரிசனம் என்பது அவருடைய வார்த்தை.
அவருடைய வார்த்தை முகமறியாத ஒரு நபர் மூலமாக ஆண்டவர் இடைபடுகிறார். நேரடியாக சில நேரங்களில் தேவனே நேரடியாக. பழைய ஏற்பாடுல பொதுவான ஒரு எண்ணம், பொதுவான கருத்து என்னவென்றால், கடவுளை பார்க்க முடியாது, யாருமே கடவுளை பார்க்க முடியாது. பழைய ஏற்பாடு வேதம் அப்படிதான் போதித்து கொண்டே வருகிறது. கடவுளை எந்த மனிதனும் பார்க்க முடியாது. கடவுளை மனிதன் பார்த்தால் அவன் மரித்து விடுவான். கடவுளுடைய அந்த வல்லமை பவர் அவனை என்ன செஞ்சிடும், எரித்துடும். ஒரு சூரியன் அருகில போக முடியாது, ஒரு சூரியன் பக்கத்தில் போக முடியாது. கடவுள் அவ்வளவு வல்லமையானவர், அவரை பார்க்க முடியாது என்கிற ஒரு எண்ணம் தான் பழைய ஏற்பாடுல மக்கள் மத்தியில் இருந்தது. கடவுளை யாரும் நேரடியாக பார்க்கல. ஆனா கடவுள் தம்மை மக்களுக்கு வெளிப்படுத்துகிறார். எப்படியெல்லாம் வெளிப்படுத்துகிறார்? பல விதங்களில். சொப்பனத்தில் ஆண்டவர் தோன்றினார், தூதர்களை அனுப்பினார். எல்லாவற்றுக்கும் மேலாக ஹைலைட்டாக அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதும்போது என்ன எழுதுகிறார்னா, கடவுள் எப்படி தம்மை வெளிப்படுத்தினாராம்? தம்முடைய சிருஷ்டிப்பு மூலமாக கடவுள் தம்மை வெளிப்படுத்தினாராம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எப்படி தம்மை வெளிப்படுத்தினாரா? தம்முடைய சிருஷ்டிப்பு. எப்படி என்றால், காணப்படாதவைகளாகி அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே. ஒரு பொருளை உண்டாக்குற மனுஷனை நம்ம நேரடியாக பார்க்கல, இந்த கேமராவை நம்ம பார்க்கிறோம். இந்த கேமராவை உண்டாக்கின மனிதனை நம்ம பார்க்கல, ஆனா அந்த கேமராவை ஒரு மனிதன் உண்டாக்கி இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் எப்படி தம்மை வெளிப்படுத்துகிறார்? அவர் சிருஷ்டி மூலமாக, சிருஷ்டித்தவைகள் மூலமாக உலகம் உண்டாக்கப்பட்டிருக்கிறது, அதன் மூலமாக தேவன் தம்மை வெளிப்படுத்தினார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். ஒவ்வொருவரும் தேவன் தம்மை எப்படி வெளிப்படுத்துகிறார் என்று வேதாமத்தில் அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. கடவுள் இல்லை என்று சிலர் சொல்கிறார்கள். கடவுள் இருந்தால் எனக்கு அவர் தரிசனமாகட்டும் என்று சிலர் கேட்கிறார்கள். ஆனால் தேவன் இன்றைக்கும் தம்மை ஜனங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஜனங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படணும். இயேசு நல்லவர். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் பல விதங்களை இன்னும் அற்புதங்கள் மூலமாக தம்மை வெளிப்படுத்துகிறார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் என்றால், உங்களுக்கு நடக்கிற ஒரு அற்புதத்தின் மூலமாக தேவன் உங்களை உறுதிப்படுத்துகிறார், நான் உங்களோடு கூட இருக்கிறேன். உங்களுக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை, ஒரு வாக்குத்தத்த வார்த்தை, தேவன் உங்களோடு பேசுகிறார். வார்த்தை மூலமாக தேவன் தம்மை வெளிப்படுத்துகிறார். அன்றைக்கு சாமுவேல் ஒரு சின்ன பையன், அப்படியே அவனை அவங்க அம்மா பொருத்தனை பண்ணி ஒரு சர்ச்சில் கொண்டு விட்டுட்டாங்க, ஒரு ஆலயத்தில் விட்டாச்சு. பாவம், சாமுவேலுக்கு ஒன்றும் ஒரு விவரம் தெரியாது. ஒரு சின்ன பையன் பால் மறந்த பின்பு என்ன செஞ்சாச்சு, அவனை கொண்டு போய் அண்ணால் பொருத்தனை பண்ணினபடியே ஆலயத்தில் விட்டுட்டான். சின்ன பையன், அவன் சின்ன பையன், அவனுடைய வேலை என்ன, அங்கே எடுபடி வேலைகள், பணிவிடை வேலைகள் அந்த ஆலயத்தில் அவன் செய்யணும். என்ன வேலை செய்யணும்? பணிவிடை வேலைகளை செய்யணும். ஸ்தோத்திரம். இன்றைக்கி நிறைய பெற்றோர்கள் அவங்க பிள்ளைகளை ஆலயத்தில் பணிவிடை வேலை செய்கிறத கண்டிக்கிறாங்க. சில பெற்றோர்கள் பிள்ளைகளே சொல்லியிருக்காங்க, எங்கள் அப்பா அம்மா சொல்லியிருக்காங்க இதை செய்யக்கூடாது அப்படின்னு. ஸ்தோத்திரம். சாமுவேல் பணிவிடை செய்ததுனால தான் பெரிய தீர்க்கதரிசியாக மாறினான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவன் பணிவிடை செய்தான். ஆலயத்தில் என்ன செய்தான்? அவன் பணிவிடை செய்தான் ஆலயத்தில். ஓ, நீ ஊழியக்காரனுக்கு பணிவிடை செய்யாத, நீ சபையில் போய் எந்த பணிவிடை செய்யாத. இன்னைக்கு நிறைய பெற்றோர்களே, சாமுவேலை அவன் தாய் சின்ன வயசுலேயே பணிவிடை செய்ய விட்டுட்டான். எத்தனை வயசில்? ஒரு 5 வயசு இருக்கலாம். பால் மறந்த வயது எத்தனை வயது என்று தெரியவில்லை, ஒரு 5 வயது என்று நம்ம பொதுவாக எடுத்துக்கொள்ளலாம் கணக்கு. 5 வயசில் என்ன செய்கிறாரு? சாமுவேல் பெருக்கிறாரு, என்ன செய்கிறாரு? ஏலியுடைய துணிகளை துவைக்கிறாரு, வாஷ் பண்ணுறாரு, எல்லாம் செய்கிறாரு, சுத்தப்படுத்துகிறார், எல்லா வேலையும் செய்கிறார் சாமுவேல். அப்போ ஒரு நாள் நைட்டு படுத்திருக்கும்போது ரொம்ப களைப்பாக பகல் முழு வேலை செய்து அங்கே படுத்திருக்கும்போது சாமுவேல் என்கிற வார்த்தை வருது. சாமுவேல் என்று ஆண்டவர் கூப்பிட்டார். ஆண்டவர் இவனுக்கு, சாமுவேலுக்கு அவருக்கு தெரியல, சின்ன பையன். உன்னை ஏலிகிட்ட போய், ஐயா நீங்கள் தான் என்ன கூப்பிட்டீங்களா? உடனே இல்லை நான் கூப்பிடலையாப்பா உடனே அவருக்கு ஒரு சந்தேகம், ஒருவேளை தூக்கத்தை எதுவும் உளறிட்டனோ. ஏன்னா பகல் முழுதும் சாமுவேல்னே பேசி சொல்லிட்டே இருந்திருப்பார். இப்போ பார்த்தாலும் என்னது சாமுவேல்னே அவர் பகலில் கூப்பிட்டே இருந்திருப்பார்ல, தூக்கத்தில் அந்த வந்துட்டோம் அப்படின்னு அவருக்கே ஒரு சந்தேகம். சரி இல்லைப்பா போ, நான் கூப்பிடலை. போய் திரும்ப படுத்துக்கிட்டான். திரும்ப என்னது சாமுவேல், திரும்ப ஏலிட்ட போய் திரும்பவும் அவருக்கு சந்தேகம் வந்துட்டு, என்னப்பா நம்ம தூக்கத்தில் உளர்ற நோய் நமக்கு வந்துட்டான்னு சொல்லி ஏலிக்கு ஒரு சந்தேகம் வந்துட்டு, திரும்ப நான் கூப்பிடல. திரும்பவும் சாமுவேல் கூட்ட பிறகு தான் ஏலிக்கு அவருக்கு ஸ்ட்ரைக் ஆகிட்டு. உடனே ஐயோ, இது ஆண்டவருடைய சத்தம், கர்த்தர் நினைச்சாரு, கூப்பிடுறாரு, ஆண்டவர் கூப்பிடுறாரு.
அப்போ நீ இப்போ சொல்லு, இனி வந்து சாமுவேல் கூப்பிட்டா கர்த்தாவே சொல்லும். அப்போ வார்த்தையில தம்மை தேவன் சாமுவேலுக்கு வெளிப்படுத்தினார். எப்படி வெளிப்படுத்துறார் பாருங்க. சாமுவேலுக்கு எப்படி வெளிப்படுத்துகிறார்? வார்த்தையில வெளிப்படுத்துகிறார். தேவன் நேரடி தரிசனமாகவோ இல்லை என்றால் ஒரு சொப்பனத்தின் மூலமாக அல்ல, வார்த்தை வேர்டு வருது. சாமுவேலே அவன் பேரை சொல்லி ஆண்டவர் என்ன செய்றாரு? அவனை கூப்பிடுறாரு. நீங்க ஜெபம் பண்ணும் பொழுதும் சில நேரம் உங்க பேரை சொல்லி கூப்பிடுவாரு. நீங்க தூங்கும் போது உங்க பேரை சொல்லி ஆண்டவர் கூப்பிடுவாரு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பயப்படக்கூடாது. எழும்பி உட்கார்ந்து ஸ்தோத்திரம் பண்ணி துதிச்சு ஜெபம் பண்ணணும். ஆமென். ஹல்லேலூயா. அதான் பேர் சொல்லி அழைத்தேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்? யாராவது ஊழியக்காரங்க பேரை சொல்லி கூப்பிட மாட்டாருன்னு ஒரு கூட்டத்தில் உட்காந்துட்டு முடிஞ்சு வேதனையோட திரும்ப போறோம். ஆண்டவரே உங்களை பேர் சொல்லி கூப்பிடுறாரு. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏன்னா ஊழியக்கார கூட்டத்தில் இருந்துட்டு சிவப்பு சேலை கட்டின அம்மா, ப்ளூ கலர் போட்ட சட்டை போட்ட ஐயா அப்படின்னு அப்படி சொல்ல மாட்டாங்களா? நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவரே உன்னை பேர் சொல்லி கூப்பிடும்போது யார் பேர் சொல்லி கூப்பிட்டா என்ன, கூப்பிடாம போனா என்ன? ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எப்படி தம்மை வெளிப்படுத்துகிறார்? பல விதங்கள்ல தேவன் இன்றைக்கும் அவர் தம்மை வெளிச்சம், அவர் இந்த வார்த்தைகள். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு பாருங்களேன், 9ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல ஒரு வெளிச்சம், திடீர்னு ஒரு வெளிச்சம் வந்தது. அவனுக்கு ஒண்ணுமே புரியல, கீழே விழுந்துட்டான். அந்த வெளிச்சத்தை பார்த்த உடனே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றிலும் பிரகாசிக்கிறது. அப்ப அவன் கேட்கிறான், ஆண்டவரே நீர் யார்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இயேசு தம்மை எப்படி வெளிப்படுத்துகிறார்? ஒரு வெளிச்சத்தில் என்ன செய்யறாரு? திடீர்னு ஒரு வெளிச்சம் அப்படி வருது, ஒரு வெளிச்சம் வருது. சாது சுந்தர் சிங் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, பஞ்சாப்ல ஒரு சீக்கிய குடும்பத்தில் இருந்து ரட்சிக்கப்பட்டவர். அவருடைய தகப்பனார் சாது சுந்தர் சிங்குடைய தகப்பனார் ஒரு சீக்கியர், அம்மா ஒரு ஹிந்து விமன். அம்மா இந்து, அப்பா சீக்கியர். அவங்க அப்படி திருமணம் பண்ணினவர்கள். சின்ன வயசுல அவங்க அம்மா வந்து இந்து மத வேதங்கள் புராணங்களை கற்றுக் கொடுத்து வளர்த்தார்கள். தகப்பன் சீக்கிய மதத்தில் இருக்கிற அந்த காரியங்களை கற்றுக் கொடுத்து வளர்த்தார். 2 அந்த காரியங்கள் வேதங்களை கற்றுக்கொண்டவர் சாது சுந்தர் சிங். வாலிப வயதுல காலேஜில் அநேக வாலிபர்களோடு சேர்ந்து கிறிஸ்தவத்தை எதிர்த்தவர். புதிய ஏற்பாடு வேதாமம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அதையெல்லாம் எல்லா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்கப்பட்ட அந்த புதிய ஏற்பாடு வேதாமத்தை ஒன்னா கொண்டு வந்து ஒரு இடத்துல போட்டு என்ன செஞ்சாங்க? அது எரிச்சாங்க. அப்படி அந்த சாது சுந்தர் சிங் அந்த மாணவர்களோடு சேர்ந்து காலேஜில் கிறிஸ்தவத்தை எதிர்த்தவர். அவருக்கு வாழ்க்கையில இந்து மத வேதங்களை கற்றுக்கொண்டாலும் சீக்கிய மத வேதங்களை கற்றுக்கொண்டாலும் இருதயத்தில் சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. காலேஜில் படிக்கும் பொழுது ஹாஸ்டலில் ரூம்ல அவர் தனியாக படுத்திருக்கும் போது நைட்டு அவருக்கு தூக்கம் இல்லை, மனதில் ஒரு நிம்மதி இல்லை. எத்தனை வேதத்தை படித்தாலும் இயேசு சமாதானம் கொடுக்கலனா ஒரு மனிதனும் சமாதானம் பெற முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். அப்போ இந்த சாது சுந்தர் சிங் ராத்திரி தூக்கல் அப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு அறையில் ஒரு வெளிச்சம். அந்த வெளிச்சம் இயேசுன்னு, நான் இயேசு அப்படின்னு சத்தம் கேட்குது. இவருக்கு என்னன்னா ஒரு பிரமையா இருக்கும் போல, இது ஏதோ தற்செயலாய் நடந்தது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சாது சுந்தர் சிங் திரும்ப அப்படியே அவர் படுத்து தூக்கம் வரல இருக்கும்போது திரும்ப ஒரு மணி நேரம் கழித்து அதே மாதிரி ஒரு வெளிச்சம், அப்படியே வெளிச்சம். அந்த வெளிச்சத்தை பார்த்தோம். 2வது வெளிச்சம் வந்த உடனே சாது சுந்தர் சிங் பயந்துட்டாரு. அப்படியே தரையில அவர் உட்கார்ந்துட்டாரு. அப்பதான் இயேசு, நான் தான் இயேசு, நான் தான் உண்மை கடவுள். அப்பதான் சாது சுந்தர் சிங் இயேசுவை ஏற்றுக்கொண்டு திரும்ப வேதாமத்தை அவர் வாங்கி அவர் படித்து திருமணம் செய்யாமலே இந்தியா முழுவதும் அவர் உலகம் முழுவதும் பிரயாணம் பண்ணி இயேசுவை அறிவித்த ஒரு தேவ மனிதர். பஞ்சாப்ல ஒரு எழுப்புதலை கொண்டு வந்த ஒரு தேவ மனிதர். அல்லேலூயா. ஆமென். அநேக சீக்கியர்கள் தோத்திரம். அங்கே பஞ்சாப்ல ஒரு பாஸ்டர் செமினார் நான் போயிருந்த பொழுது நிறைய இந்த டர்பன் இந்த சீக்கியர் உட்கார்ந்துருந்தாங்க. அவங்க கட்டி உட்கார்ந்தா எனக்கு என்னடா இவங்களாம் வந்து உட்கார்ந்துருக்காங்க, சீக்கியர்கள் வந்து உட்கார்ந்துருக்காங்களே இந்த பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் ஒரு 200-300 பேர் இருப்பாங்க. உடனே முடிஞ்ச பிறகு பாஸ்டர்கிட்ட கேட்குறேன், பாஸ்டர் அவங்கெல்லாம் வந்து பாஸ்டர்ஸ் மீட்டிங் சொல்கிறீங்க, அந்த சீக்கியர்லாம் நிறைய பேர் வந்து உட்காந்துருக்காங்க. உடனே அவர் சொல்லார், அவர் தான் பாஸ்டர் அப்படின்னாரு. அவர் தான் என்னது, அவர் பாஸ்டர். சீக்கிய அந்த பின்னணியிலிருந்து ரட்சிக்கப்பட்டு பாஸ்டர் இருக்கிறாரு. ஆனால் என்ன செய்யறாரு, அவர் தலையில் அதை கட்டியிருக்காரு. ஏன்னா அவங்க மக்கள் மத்தியில் அவர் ஊழியம் செய்வதற்காக தலையில் அதை கட்டியிருக்கிறார் என்று அவர் குறிப்பிடுகிறார். கவனிங்க, பஞ்சாப்ல நீங்க எங்க போனாலும் கிறிஸ்தவ தேவாலயம் இருக்கும், பெரிய எழுப்புதல். அந்த மக்கள் எல்லாம் நைட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு 7 மணிக்கு அவங்க கூட்டம் ஆரம்பிச்சாங்கன்னா 10 மணி வரைக்கும் ஆராதிச்சுக்கிட்டே இருப்பாங்க, நிறுத்தவே மாட்டாங்க.
கடைசியில் நாங்கள் போய் நாங்கள் பிரசங்கம் பண்ணணும், நாங்கள் சாட்சி சொல்லணும் சொன்ன பிறகு தான் நிறுத்தி எங்கள் கையில் கொடுப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, நைட்டு நீங்கள் 12-1 மணி வர நீங்கள் எத்தனை மணி வராலும் நீங்கள் நடத்துங்க அப்படிம்பாங்க. அவ்வளவு ஆர்வமாக அந்த மக்கள் நினைச்சுவாங்க அங்கே இருப்பாங்க. ஆச்சரியமாக இருக்கும். அவ்வளோ சீக்கிய பின்னணியிலிருந்து ரட்சிக்கப்பட்ட மக்கள் எப்படி கூட நடத்துவாங்கன்னா, ஆலயத்தில் ஒரு இடம் போத ஒரு ஓப்பனில் பெரிய சாமியான போட்டுருவாங்க. அவங்க ஸ்டைலே அதான். ஸ்தோத்திரம். அவங்க ஸ்டைல் வந்து சாமியான போடுற ஸ்டைல் தான். பிறந்த நாள்னாலும் சரி தான், கல்யாண நாளும் சரி தான், பெரிய அளவில் போட்டு ஆயிரக்கணக்கான நபர்களை உள்ளே கூட்டிடுவாங்க. அதோடு நல்ல உணவுகள்லாம் கொடுத்து அங்கே பயங்கரமான ஒரு ஃபங்க்ஷன். ஒவ்வொரு மீட்டிங்கும் பார்த்தீங்கன்னா, நாங்கள் நடத்தின ஒவ்வொரு மீட்டிங்கும் பார்த்தீங்கன்னா அந்த கல்யாண வீடு மாதிரியே இருக்கும். கல்யாண விருந்து, கல்யாண வீடு மாதிரியே இருக்கும். பிரைஸ் தி லார்ட். இயேசு நல்லவர். இப்போ கவனிங்க, அந்த சாது சுந்தர் சிங்க்கு ஆண்டவர் ஒரு வெளிச்சத்தின் மூலமாக தம்மை வெளிப்படுத்தினார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தம்மை ஆண்டவர் எப்படி வெளிப்படுத்தினார்? ஒரு வெளிச்சத்தின் மூலமாக தேவன் தம்மை என்ன செய்தாரு? வெளிப்படுத்தினார். இன்றைக்கு தேவன் உங்களை என்னை வெளிப்படுத்தி தரிசனம் கொடுக்கிறது ஆண்டவர். என்ன தரிசனத்தை ஆண்டவர் கொடுக்கிறார்? அந்த தரிசனத்தினுடைய அர்த்தம் என்ன? அதைத்தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அந்த 2 வசனத்தை கவனிங்க. நான் வேகமாக சொல்றேன். 8 இடங்கள்ல யாக்கோபுக்கு ஆண்டவர் தரிசனமானார். இந்த 8 காரியத்தை நான் விளக்கி சொல்லல, அந்த இடத்தை மட்டும் சொல்லிட்டு செய்தியில முக்கியமான செய்தியை உங்களுக்கு வலியுறுத்த விரும்புகிறேன். ஆதியாகமம் 28:11 முதல் 15 வரை முதல் முறையாக ஆண்டவர் சொப்பனத்துல யாக்கோபுக்கு தரிசனமாகி ஆண்டவர் சொன்னார். அநேக காரியங்களை சொன்னார். அவனுக்கு தீர்க்க தரிசனம் சொன்னார். ஆண்டவரே தீர்க்க தரிசனம் சொன்னார். அல்லேலூயா. திரும்ப நான் சொல்றேன், யாராவது பேர் சொல்லணும்னு விரும்புற மாதிரி யாராவது தீர்க்க தரிசனம் சொல்ல நீங்க எதிர்பார்க்குறீங்க. உண்மையிலே ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்றீங்கன்னா யார் எனக்கு தீர்க்க தரிசனம் சொல்வார் நீங்க எதிர்பார்க்க மாட்டீங்க. தேவனே உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்வார். என் விசுவாசம் என் வாழ்க்கையில் அப்படிதான். நான் ரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்து இது வரைக்கும் யாராவது எனக்கு தீர்க்க தரிசனம் சொல்லணும்னு எதிர்பார்க்க மாட்டேன். தேவனே எனக்கு தீர்க்க தரிசனம் சொல்லணும். ஆமென். அல்லேலூயா. அவருடைய வார்த்தை தான் தீர்க்க தரிசனம். இங்க யாக்கோபுக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனம் சொல்றார். யாக்கோபே, நான் உனக்கு நீ படுத்திருக்கிற இந்த பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். ஆமென். பூமி பழைய தமிழில் வந்து பூமி தான் சொல்கிறாங்க. அதாவது நிலத்தை. பூமின்னா அந்த பூமி முழுதும் கிடையாது. நீங்கள் நாகர்கோவில் பகுதியெல்லாம் போனீங்கன்னா பூமி அப்படிம்பாங்க. ஸ்தோத்திரம். ஆனால் நிலம், நீ படுத்திருக்கிற நம்ம பாசையில் வந்து நிலம், நீ படுத்திருக்கிற நிலத்தை தருவேன். ஆபிரகாம் நிலத்தை நடக்க சொன்னார். இந்த நிலத்தில் நட உனக்கு தருவேன். ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். சில நேரங்களில் சிலருக்கு சொந்த நிலம் இல்லை, சொந்த வீடு இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு இருந்து உங்களுக்கு சொல்லுகிற தீர்க்க தரிசனம், நிச்சயமாக ஒரு சொந்த நிலம் கொடுத்து ஒரு சொந்த வீடு கட்ட உதவி செய்வார். ஆமென். அல்லேலூயா. நாங்கள் அப்படிதான் ஜெபம் பண்றோம். ஆண்டவர் நல்லவர். நல்ல கவனிங்க. இங்கே ஆண்டவர் தீர்க்க தரிசனம் சொல்றார். யாக்கோபே, நீ பயப்படாத. சொப்பனத்தில் தரிசனமாயி அதுல முக்கியமா அதுல இருக்கிற முக்கிய பகுதி என்ன அப்படின்னா, அந்த எல்லா தரிசனத்தில், எல்லா தீர்க்க தரிசனத்தில் ஆண்டவர் அவனுக்கு கொடுக்குற வார்த்தை, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு, உனக்கு நிலம் தருவேன்னு சொல்றாரு, உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன்னு சொல்றாரு, உனக்கு உன் பிள்ளைகள் சந்ததி. அவனுக்கு இன்னும் திருமணமே ஆகலை. திருமணம் ஆவதற்கு முன்னாடியே ஆண்டவர் என்ன சொல்றாரு? உனக்கு நினைச்சுவேன் சந்ததின்னு சொல்லிட்டாரு. உன் சந்ததி ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. பல காரியங்களை சொல்றாரு. ஆனா எல்லா தரிசனத்திலையும் ஆண்டவர் யாக்கோபிட சொல்ற முக்கிய காரியம், நான் உன்னோட இருப்பேன். அல்லேலூயா. நான் உன்னோடு இருப்பேன். அதான் முக்கியமானது. அடுத்து பாருங்க, மாமனார் வீட்டில் இருக்கும்போது ஆதியாகமம் 31:3 மாமனார் விரோதியா மாறிட்டாரு. ஸ்தோத்திரம். நிறைய பேருக்கு மாமனார் தான் விரோதியா மாறிடுறாங்க. என்ன ஆயிருது? மாமனார் மாமியார் தான் விரோதியா மாறிடுற மாதிரி இங்க மாமனார் விரோதியா மாறிட்டாரு, எதிரியா மாறிட்டாரு. அப்ப சொல்றாரு ஆண்டவர், நான் உன்னோடு இருப்பேன். ஆதியாகமம் 31:3 நான் உன்னோடு இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். 33:13 அவன் சொப்பனம் கிடக்கிறான். தேவ தூதர்கள் ஆதியாகமம் 30 அந்த அடுத்த 32 வாசிக்கும் பொழுது தேவதூதர்கள் 1வது வசனத்தில் அவனை சந்தித்தார்கள். மக்னாயிம் என்று அதற்கு பெயர் கொடுக்கிறான். நல்ல கவனிங்க. ஆதியாகமம் 32:24 ஒரு புருஷன் யாக்கோபோடு போராடுகிறான். இதெல்லாம் வந்து ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் உன்னோடு இருப்பேன், உன்னோடு இருப்பேன். ஒரு காரியத்தை யாக்கோபுக்கு உணர்த்துகிறார். கடைசியில் தான் சொல்றார். ஆதியாகமம் 35:1-7 திரும்ப ஆண்டவர் யாக்கோபுக்கு தரிசனமாகி என்ன சொல்றாருன்னா, நீ எனக்கு ஒரு வீடு கட்டு அப்படிங்கிறார். நான் குடியிருக்க ஒரு வீடு, ஒரு பலிபீடம். ஒரு வீடு என்பது ஒரு பலிபீடம். அப்போ அவன் கட்டிட்டு
அதுக்கு பெத்தேல், அந்த இடத்துக்கு பெத் ஏல் என்று. பெத்தேல் என்றால் தேவனுடைய வீடு, தேவன் வாசம் பண்ணுகிற வீடு. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருக்கணும்னா நீங்க ஆண்டவருக்காக ஒரு நல்ல வீட்டை கட்டணும். அது என்ன வீடு? நீங்க தான் வீடு. நீங்களே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம். அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார், நீங்களே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம். அந்த ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது. நீங்களே அந்த ஆலயம். உங்களை தான் ஆண்டவர் கட்டுகிறார், உங்களுக்குள்ளதான் வாசம் பண்ண விரும்புகிறார். அவனை பார்த்து சொன்னார், நீ கட்டு பெத்தேல். அது ஏல் பெத்தேல் என்று பெயர் கொடுக்கிறான். ஏல் பெத்தேல். அந்த பாருங்க, அந்த பெத்தேலை கட்டின உடனே ஆதியாகமம் 35:9-13 வாசிக்கும் பொழுது அவனுக்கு தீர்க்க தரிசனம் சொல்றாரு. பாருங்க, நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். திரும்ப அராமிலிருந்து வந்த பின்பு தேவன் அவனுக்கு மறுபடியும் தரிசனமாகி அவனை என்ன செய்யறாரு? ஆசீர்வதித்து அவனுக்கு ஆசீர்வாத வார்த்தைகளை கொடுக்காரு. அவன் பேர் யாக்கோபு இல்லை, இஸ்ரவேல் என்று சொல்லி அவனுக்கு ஒரு பெயர் கொடுத்து சொல்லுகிறாரு, நான் சர்வவல்லமையுள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக. ஆமென். அவனுக்கு தீர்க்க தெரிஞ்சல, நீ பலுகி பெருகுவாயாக. அவன் பாருங்க, கர்த்தருக்கு ஒரு வீட்டை கட்டின உடனே, கர்த்தர் தன்னோடு வாசம் பண்ண வேண்டும் என்று விரும்பின உடனே அவனுக்கு ஆசீர்வாதம் வந்து விடுகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில விடுதலை, ஆசீர்வாதம், கர்த்தர் என்னோடு இருக்க வேண்டும் என்கிற ஒரு தாகத்தோடு நீங்கள் கர்த்தரை தேடினால் உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வரும். நீங்கள் கர்த்தரை தேடும் பொழுது ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வரும். எல்லாரும் விசுவாசத்தோடு சொல்லுங்க, அதை ஏற்றுக்கொள்ளுங்க. ஆமென். அல்லேலூயா. யாக்கோபுடைய முதிர் வயதுல 46:2 நிறைய ஆசீர்வாதங்களை இப்ப யாக்கோபு பார்த்துட்டான், பஞ்சத்தை பார்த்தான், பல அனுபவத்தை பார்த்துட்டான். 46:2 அவனுடைய வாழ்க்கையினுடைய கடைசி காலத்திலையும் ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகி அப்படி இதோ அடியேன் என்று சொல்கிறான், நான் உன்னுடைய தகப்பனுடைய தேவன். அல்லேலூயா. நான் உன் தகப்பன் தேவன் மட்டும் கிடையாது, உன்னுடைய தேவன். அல்லேலூயா. நான் உன்னுடனே எங்க வருவேன்? எகிப்துக்கு வருவேன். நீ எங்க போனாலும் உன்னோடு வருவேன். வாக்குத்தத்தத்தை பாருங்க. தீர்க்க தரிசனம், இதை விட பெரிய தீர்க்க தரிசனம் வேற ஒண்ணுமே கிடையாது. நான் நம்புகிறேன், நான் ஏற்றுக்கொள்வது, இதை விட பெரிய தீர்க்க தரிசனம் வேற ஒண்ணுமே கிடையாது. நான் உன்னோடு எங்க போனாலும் உன்னோடு வருவேன்னு சொல்ற தீர்க்க தரிசனம் மாதிரி வேற தீர்க்க தரிசனம் உலகத்துல பெரிய தீர்க்க தரிசனம் இல்ல. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், நீ உன்னோடு கூட வருவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார், நான் உன்னோடு வருவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க. தரிசனம் என்பது தேவனை பற்றிய தரிசனம், கடவுளை பற்றிய தரிசனம், கடவுளை பற்றிய வெளிப்பாடு. தரிசனம் என்று சொன்னால் தேவன் என்னோடு இருக்கிறார் என்கிற ஒரு தரிசனம், நான் கர்த்தரோடு இருக்க வேண்டும் என்கிற ஒரு தரிசனம் தான் அது தரிசனம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். இப்போ புதிய ஏற்பாட்டில் வர்றேன், தேவன் இயேசு எப்படி நம்மோடு இருக்கிறார். 4 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். பழைய ஏற்பாட்டில் யாக்கோபுட 8 இடங்கள்ல ஆண்டவர் தரிசனமாகி அவனோடு சொன்னார், நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் 8 இடங்கள்ல அவனோடு பேசினார். சொப்பனத்தின் மூலமாக தரிசனமானார், வார்த்தையில பேசினார், பல விதங்கள்ல அவனுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். யாக்கோபுக்கும் தேவன் பல விதங்களை வெளிப்படுத்துகிறார். தேவன் ஒரு விதமாக வெளிப்படுத்துகிற தேவன் இல்லை. நம்ம எல்லாரும் எப்பொழுது என்ன நினைப்போம்னா, நீங்க இயேசு இந்த குருடரை சுகமாக்கினதை கவனிங்க. 3 குருடர்களை இயேசு அந்த 3.5 ஆண்டு கால ஊழியத்துல 3 குருடர்களை சுகமாக்கினார். நீங்க இந்த 3 குருடர்களை சுகமாக்கின அந்த சம்பவத்தை நீங்க வாசித்து பார்க்கும்போது 3 விதங்கள்ல இருக்கும், 3 விதமா இருக்கும். நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்னா, இன்னொருவருக்கு நடந்தது போலவே நமக்கு நடக்க வேண்டும் என்று நினைப்போம். அப்படி கிடையாது. ஒருத்தருக்கு ஆண்டவர் சொப்பனத்துல பேசலாம், ஒருத்தருக்கு ஆண்டவர் அப்படி அங்க ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே இந்த தேவ பிரசன்னம் இறங்கி அந்த வார்த்தை காதுல சத்தத்தை ஆண்டவர் கொடுப்பாரு. சில நேரங்களில் நீங்க வேதம் வாசிக்கும் பொழுது அந்த வசனத்தின் மூலமாக தேவன் தம்மை நினைச்சுவார், உங்களுக்கு வெளிப்படுத்துவார். சில நேரங்களில் நீங்கள் போய்கொண்டிருக்கும் போது, நீங்க ஒரு இடத்துக்கு போகும் பொழுது அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை செய்து அதன் மூலமாக தேவன் தம்மை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? அல்லேலூயா. சில இடங்கள்ல நீங்க வழி திறக்கப்பட முடியாத ஒரு இடமா இருக்கும், அந்த இடத்துல உங்களுக்காக ஒரு வழியை திறந்து தேவன் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி தம்மை வெளிப்படுத்துவார். பல விதங்கள்ல தேவன் வெளிப்படுத்துவார். பல விதங்கள்ல தேவன் நினைச்சுவாரு தம்மை வெளிப்படுத்துவார். ஒரே விதத்தில் அல்ல, ஒரே மாதிரி ஆண்டவர் வெளிப்படுத்துகிற தேவன் அல்ல. நீங்க முழு வேதாமத்தை வாசிக்கும் பொழுது சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும்.
ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு விதமாக தேவன் தம்மை வெளிப்படுத்துகிறார். அந்த 3 குருடனை ஒருத்தனை போய் சீலம் குளத்துல கழுவுங்காரு, துப்பி தரையில துப்பி அதை மண்ணெல்லாம் குழைச்சி எடுத்து அவன் கண்ணில் பூசி, நீ சீலம் குளத்துல போய் என்ன செய்ய, நீ கழுவு. ஒருத்தனை அப்படி சொல்றாரு. ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு மாதிரி. பர்த்திமே குருடன் பார்வை வேண்டும் சொன்னா, நீ பார்வை அடைவாய், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நீ பார்வை அடைவாயாக, முடிஞ்சு போச்சு. இப்போ அதே மாதிரி எல்லாரும் அப்படி கிடையாது, ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி. சிலர் அப்படி, சிலர் வந்து அந்த இவன் கேட்ட மாதிரி அந்த நாகமான் சீரிய தளபதி எலிசா தீர்க்கதரிசி என்ன செய்யணும், என்ன மேலெல்லாம் தொட்டு ஜெபம் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்குறான். சில ஆட்கள் அப்படிதான் எதிர்பார்ப்பாங்க. ஸ்தோத்திரம். சில ஆட்கள் என்ன செய்யணும், தலையில தொட்டு அவங்களுக்கு ரொம்ப நேரம், சில ஆட்களுக்கெல்லாம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஜெபம் பண்ணாதான் அவங்களுக்கு திருப்தி. வாரீங்க, நேற்று வாரீங்க, எனக்கு வியாதி ஜெபம் பண்ணுங்க, போங்க, ஏசு உங்க வியாதியை குணமாக்குறார். ஏற்றுக்கொள்வீங்களா? நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நமக்கு என்ன, பாஸ்டர் என்ன செய்யணும், நடிக்கணும், டான்ஸ் ஆடணும், குதிக்கணும், கையை கால ஆட்டணும், உதறணும், 4 சத்தம் போடணும். அல்லேலூயா. ஒரு நாள் ஒரு இடத்துல போய் பிசாசு துரத்த போனால் அங்கே ஒரு பாஸ்டர் மெதுவாக பேசலை, நான் சத்தமாக அதட்டினேன். உடனே அவர் சொன்னார், நீங்கள் சத்தமாக அதட்டினால தான் அந்த பிசாசு போச்சு அப்படின்னாரு. அதனால ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் நான் பேசும்போது, எங்கேயும் போய் மெதுவாக ஜெபம் பண்ணாதீங்க, இந்த விசுவாசிகள்லாம் சத்தமாக ஜெபம் பண்ணால் தான் ஏற்றுக்கொள்கிறாங்க, மெதுவாக ஜெபம் பண்ணால் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்காங்க. மெதுவாக ஜெபம் பண்ணால் ஆண்டவர் கேட்க மாட்டாரா, சத்தமாக ஜெபம் பண்ணால் தான் ஆண்டவர் கேட்பாரா அப்படிங்கிற நமக்குள்ள ஒரு கணிப்பு வச்சிருக்கிறோம், ஒரு கருத்து வச்சிருக்கிறோம். இயேசு ஒரு வரும்போது, போ நீ சுகமாயிட்ட போ அப்படின்ட்டார். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, ஒரே வார்த்தை. இயேசு வாயை திறக்கல. 12 ஆண்டுகள் பெரும்பாடுள்ள ஸ்திரீ போய் வஸ்திரத்தை தொட்டா அவ வியாதி சுகமாயிட்டு. அல்லேலூயா. எப்படியெல்லாம் பாருங்க ஆண்டவர் செய்கிறது ஆச்சரியமா இருக்கும். தேவன் ஒரே விதமாக அப்படி செய்யல, வித்தியாசமா ஒவ்வொரு இடத்துலையும் வித்தியாசம். வேதாமத்தை வாசிக்கும் போது அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட் தான். வித்தியாசமா ஆண்டவர் வெளிப்படுகிறத பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமா இருக்கிறது. இப்ப தேவன் தம்மை பல விதங்களை வெளிப்படுத்துகிறார். அதே நேரத்தில் புதிய ஏற்பாட்டில் சத்தியம் என்ன, 4 சத்தியத்தை நான் உங்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். இருக்கிற நேரத்தில் 4 சத்தியங்கள். கர்த்தர் நம்மோடு இருக்கணும், தரிசனம் எப்படி நம்மோடு இருக்கிறார், தேவன் எப்படி நம்மோடு இருக்கிறார். கடந்த ஒரு ஊழியர் சொன்னார், மத்தேயு சுவிசேஷம் புதிய ஏற்பாடுல அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று ஆரம்பித்து, அதே மத்தேயு சுவிசேஷம் முடியும் பொழுது 28:20 உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும், நல்ல கவனிங்க பிரியமான தேவனுடைய ஜனமே, ஆண்டவர் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்னா நம்மோடு இருக்க தான் அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. நல்ல ஒரு பாசமுள்ள தாய் தகப்பன் தங்க பிள்ளைகள் தங்களோட கூட இருக்குன்னு விரும்புவாங்க. ஒரு நாள் ஒரு பெற்றோர் இந்தியாவில் இருக்கிறாங்க, அமெரிக்காவில் பிள்ளைகள் எல்லாம் இருக்காங்க, ரொம்ப வேதனையோடு ஒரு கடிதம் எழுதுறாங்க. அமெரிக்காவில் நீ வான்னு, அவருக்கு லீவ் கிடைக்கல, எனக்கு நான் அங்கே இருந்தால் தான் சிட்டிசன்ஷிப் கிடைக்கும், நான் கிரீன் கார்டு வாங்கணும், வரைய மாட்டேக்காரு. அப்போ வேதனையோடு இந்த பெற்றோர் கடிதம் எழுதுறாங்க. என்ன எழுதுறாங்க, அப்பா உன்னை இந்த நிலை கொண்டு வந்தோம், நீ எங்களோட கடைசி காலத்தில் ஒரு வந்து பார்த்துட்டு போகலாம்ல, கொஞ்ச நாள் இருந்துட்டு போகலாம் அப்படின்னு மிக வேதனையோடு கூட அவர் கடிதம் எழுதுறார். உடனே அவர் அங்கே இருந்து கடிதம் எழுதினாராம். என்ன இதுக்கு, ஆரம்பத்தில் எல்கேஜி ஒரு 2 லட்ச ரூபா கொடுத்து ஒரு ஸ்கூலில் சேர்த்தீங்க, எதுக்கு இந்த யூனிவர்சிட்டியில் சேர்த்தீங்க, எதுக்கு இந்த படிப்பை படிக்க வச்சிங்க, அதனால தான் நான் அமெரிக்காவில் இருக்கேன் அப்படின்னாராம். புரிஞ்சா? சரி, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இயேசு நல்லவர். அப்போ ஒரு நல்ல அன்புள்ளவர்கள் தங்கள் பிள்ளைகள் தங்களோட இருக்கணும், இல்லைன்னா தங்கள் பிள்ளையோட இருக்கணும். ஒரு கடைசி காலத்தில் அப்படி தான் விரும்புவாங்க. அதான் உண்மையான ஒரு அன்பு. ஆண்டவருடைய அன்பு அப்படி தான். ஆண்டவர் என்ன, நம்மோடு இருக்க தான் அவர் விரும்புகிறார். பரலோகம் வந்து நம்ம விட பெரிய மகிமையான ஒரு இடம். உங்கள் வீடு ஒரு சின்ன வீடாக இருக்கலாம், ஒரு குடிசை வீடு இப்போ கிடையாது. ஸ்தோத்திரம். இப்போ நம்ம குடிசை வீடுன்னு சொல்ல முடியாது. இப்போ நம்ம வட்டாரத்தில் குடிசை வீடு கிடையாது. தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் குடிசை வீடு இருக்கிறது. குடிசை வீடு தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் இருக்கிறது. தமிழ்நாட்டில் மேக்சிமம் குடிசை வீடே கிடையாது. மேக்சிமம் இல்லை, ஒரு 90% நல்ல வீடுகளாக மாறிவிட்டது. ஒரு சின்ன வீடு, ஒரு ஓடு போட்ட வீடு, ஒரு சாதாரண வீடாக இருக்கலாம், ஒரு அறை உள்ள ஒரு வீடாக இருக்கலாம். அதுக்குள்ளே கிச்சன் இருக்கும், பாத்திரங்கள் அங்கங்கே இருக்கும், அதுக்குள்ளே ஏதாவது பாய் கிடக்கும், அது ஒரு நல்ல ஒரு இடமாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அந்த இடத்துலையும் உங்களோடு வந்து உங்களோடு இருக்க ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய தேவன் அப்படிப்பட்ட அன்புள்ள ஒரு நல்ல தெய்வம். நல்ல கவனிங்க, தேவன் எப்பொழுதுமே நமக்குள் வாசம் பண்ண,
தாவீது ஆலயம் கட்ட விரும்பும் பொழுது ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு பிடித்த ஒரு நல்ல வார்த்தை. நான் என்னைக்காவது உங்களுக்கு ஒரு ஆலயம் கட்ட, எனக்குன்னு ஒரு ஆலயம் கட்ட சொல்லி நான் கேட்டேனா அப்படின்னு கேட்கிறார் ஆண்டவர். நான் என்ன செய்கிறேன்? நான் எல்லா இடத்திலும் உலாவுகிற தேவன். நான் ஒரு ஆலயத்தில் வாசம் பண்ணாமல், ஒரு ஆலயத்திலே வாசம் பண்ணாமல், கூடாரத்திலும் வாசஸ்தலத்திலும் உலாவினேன். ஸ்தோத்திரம். இப்போ நிறைய சாமிகள்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கு, அது சாமியே என்னது தெரியல. இப்படி 3 மாதம் நம்மளை பூட்டிட்டு போட்டு போயிருதானே ஐயா. ஸ்தோத்திரம். நல்ல பாலாக ஊற்றுனா, பன்னீராக ஊற்றுனா, பழமாக ஊற்றுனா, ஸ்தோத்திரம். சாமின்னு ஒன்று உயிரோடு இருந்தனா, கொஞ்சம் நாக்கில் அப்பப்போ ஒரு டேஸ்ட் வந்தது. இப்போ 3 மாதமாக நம்மளை பட்டியும் போட்டுலாம் போயிட்டான், பூட்டிட்டுலாம் போயிட்டான். திறந்து போட்டாலும் வெளியே போய் ஒரு வடை டீ சாப்பிடலான்னு சாமி நினச்சிக்கிட்டு இருக்கு. ஒரு இடத்துல நினச்சிக்கிறாங்க, பூட்டி போட்டாச்சு, பூட்டி போட்டு போயிட்டான். ஆண்டவர் சொல்கிறாரு, அதே மாதிரி நீ என்ன ஒரு இடத்துல உட்கார வைக்க விரும்புகிறாயா? இல்லை, நான் ஒரு இடத்தில் வாசம் பண்ணுகிற தேவன் அல்ல, உலகம் முழுவதும் எல்லா இடத்திலும் வாசம் பண்ணுகிற அந்த ஓம்னி பிரசன்ட், அந்த மகிமை எனக்கு இருக்கிறது. நான் எங்கும் இருக்கிற தேவன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாரிடத்திலும் வாசம் பண்ணுகிற தேவன். இப்போ தேவன் நமக்குள் எப்படி வாசம் பண்ணுகிறார்? புதிய ஏற்பாட்டில் 4 சத்தியங்கள் வேகமாக உங்களோடு பேசுகிறேன். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 48 முதல் 56 வசனங்கள் வரைக்கும். நம்பர் 1, முதல் பகுதி. இந்த பகுதியில் இயேசு என்ன ஆரம்பிக்கிறார்? ஜீவப்பம் நானே என்று ஆரம்பிக்கிறார். என்று ஆரம்பித்து, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனோடு கூட இருக்கிறேன் சொல்லி கர்த்தருடைய பந்தி. ஸ்தோத்திரம். இந்த கர்த்தருடைய பந்தி வருகிற வாரமெல்லாம் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சத்தியத்தை சொல்லி உங்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நிறைய பேருக்கு கர்த்தருடைய பந்தி அப்படின்னா என்னன்னே தெரியாது. நல்ல கவனிங்க. இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய பந்தியில் இருக்கிறோம். இன்னைக்கு கர்த்தருடைய பந்தியை நம்ம அனுசரிக்கிறோம். இந்த கர்த்தருடைய பந்தி என்ன அப்படின்னா, நம்ம தேவனோடு கூட செய்த உடன்படிக்கை தான் கர்த்தருடைய பந்தி. அல்லேலூயா. மத்தேயு 26 முதல் 28 அங்கே சொல்லப்படுகிறது, இயேசு அப்பத்தை எடுத்தார், அதை பிட்டு சீசருக்கு கொடுத்து, இது என்னுடைய சரீரம். அப்படியே அவர் ஒரு திராட்சை ரசத்தை எடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய இரத்தம். தேவன் நம்மோடு வாசம் பண்ண உடன்படிக்கை பண்ணுகிறார். அல்லேலூயா. சேர்ந்திருக்க. இப்ப திருமணம் ஆகும் பொழுது கிறிஸ்தவ திருமணத்தில் உடன்படிக்கை, கணவன் மனைவி எனது உடன்படிக்கை. ஸ்தோத்திரம். 2 பேரும் சொல்லுவாங்க, என்ன நினச்சி சொல்கிறாங்களோ எனது தெரியல. நானும் கல்யாணம் தானே சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கா ஞாபகம் இல்லைன்னு எனக்கே தெரியல. நானும் எத்தனை பேருக்கு கல்யாணம் நடத்துகிறேன், அவங்களுக்கு ஞாபகம், அவங்கள பார்த்தாலே நான் கண்டுபிடிச்சிருவேன், நாளைக்கே மறந்துடுவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஸ்தோத்திரம். ஆனால் போக போக தான் தெரியும் உடன்படிக்கை புதுப்பிக்கணும். என்ன அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்விலும் ஆமாம் தாழ்விலும். இதில் வேற நம்ம இப்படி நடத்திட்டு நம்ம இந்த ரிசப்ஷனுக்கெலாம் வீடுகளுக்கு போனால் போகிற இடத்துலாம் அவங்க எல்லாரும் சொல்லுவாங்க, ஐயா ஃபாதர் உங்கள் சர்ச்சில் தான் நீங்கள் ரொம்ப அழகாக இந்த கணவன் மனைவி நிறுத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்கு கொடுக்க வைக்காங்க. அதுக்கு பிறகு கதை அவங்களுக்கு தெரியாது. அதனால இருந்தாலும் அவங்க ரொம்ப நம்ம அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, ரொம்ப அதை மேன்மையாக நினைக்கிறாங்க, ரொம்ப பெருமையாக சொல்கிறாங்க. நிறைய இடங்களும் சொல்லியிருக்காங்க. உண்மையில் அது நம்ம கிறிஸ்தவத்தில் அந்த ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி ஒரு உடன்படிக்கை செய்யப்படுகிறது. என்ன செய்கிறாங்க, 2 பேரும் கையை பிடித்து வாழ்விலும் தாழ்விலும் நான் பிரிய மாட்டோம், நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் என்ன செய்ய மாட்டேன், பிறர் முகம் பாராமல் உனக்கே கணவன் மனைவி இதெல்லாம் சொல்லுவான். சொல்கிற நாளோட சரிதான். ஸ்தோத்திரம். அதுக்கு பிறகு கடைசி வரைக்கும் அந்த உடன்படிக்கை நினைச்சணும் இருக்கணும். இங்கே ஒரு உடன்படிக்கை, இயேசுவோட உடன்படிக்கை என்னன்னா, நீர் என்னுடைய தெய்வம். ஆமென் சொல்லுங்க. நான் உம்முடைய வார்த்தையின்படி நடப்பேன், நான் பரிசுத்தமாய் நடப்பேன், எந்த சூழ்நிலையிலும் நான் உம்மை விட்டு விலக மாட்டேன், பின்வாங்க மாட்டேன் என்று நம்ம ஆண்டவரோடு ஒரு அக்ரிமெண்ட், ஒரு உடன்படிக்கை செய்கிறோம். இயேசு அவர் தம்முடைய இரத்தத்தை சிந்தி சொல்றார் பாருங்க, அவருடைய இரத்தத்தினால உடன்படிக்கை. என் இரத்தம் உன் பாவத்தை கழுவுகிறது, நான் உன்னோடு இருக்க வேண்டுமானால் உன் பாவம் சுத்திகரிக்கப்படணும், நீ பரிசுத்தமாகணும். பிரியமான தேவனுடைய ஜனமே, நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தம் உள்ள ஒரு தெய்வம். அல்லேலூயா. அதனால தான் ரட்சிக்கப்பட்ட நாம ஒரு சின்ன தப்பு செய்த உடனே நம்முடைய உள்ளம் உணர்வடைந்து தேவ சமூகத்தில் அழுகிறோம், ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்கப்பா, நம்முடைய ரத்தம் என்னை கழுவி சுத்திகரிக்கட்டும் நம்ம கதறுகிறோம். ஏன்? நம்முடைய தேவன் பரிசுத்தம் உள்ள தேவன். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் உங்களோடு செய்கிற உடன்படிக்கை, என்னோடு செய்கிற உடன்படிக்கை, நான் உன் பாவத்தை முதல்ல மன்னித்து நான் உனக்குள் வாசம் பண்ண வேண்டுமானால் என் ரத்தம் உன் பாவத்தை கழுவணும்.
இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கை கூறிய என்னுடைய பாவம் கழுவப்பட. இந்த உலகத்தில் எங்கனாலும் சரி, கடந்த நாளில் ஒரு ட்ரைப் பீப்புள், ஒரு பழங்குடி மக்கள், அவங்க ஒரு கிராமத்தில் இருந்து கூட்டமாக, உத்தரப்பிரதேசத்தில் தான் இருக்காங்க, கூட்டமாக ஒரு டிராக்டரில் அவங்க காசிக்கு போகிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்கள் பாவங்க அங்கே குளிச்சா என் பாவம் கழுவும். இது அவன் பாருங்க, இந்த டாக்குமெண்ட்ரி எடுக்கிறவன் ரொம்ப விவரமான ஆளாக இருக்கான். ஸ்தோத்திரம். அவன் நான் யோசிச்சா இவன் எப்படிலாம் யோசிச்சு எடுக்கான்னு தெரியல. அவனை உள்ள சிக்க வைக்கான். அவன் ஒருத்தன் நின்றுட்டு குளிச்சுட்டு சொல்கிறான், இதுதான் புனிதமான நதிங்க. பக்கத்தில் 4 பண்ணி மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. அதை எடுக்கான், அவன் வீடியோ எடுக்கான். ஏன் யோசிங்க, எப்போ இவன் வீடியோ எடுக்கிறவன் ரொம்ப விவரமான ஆளாக இருக்கான் போல தெரியுது. ஸ்தோத்திரம். அவன் ரொம்ப விவரமாக எடுக்கான். இவன் சொல்கிறான், அவன் பேட்டி காண்றான், இது நாங்கள் ஏன் இந்த ஆற்றுல குளிக்கும், இதுதான் புனிதமான நதி. அவன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது 4 பண்ணியை அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுறான். வீடியோ அப்படியே அங்கே திருப்பிட்டான். அவன் பக்கத்தில், நான் சொல்றது லிட்டரலாக சொல்கிறேன், உண்மையில் நான் பார்த்தது அப்படியே சொல்ல, அந்த வீடியோவில் பக்கத்தில் நின்று குளிக்க 4 பண்ணி. கவனிங்க, ஒரு அழுக்கான தண்ணி ஒரு மனுஷனுடைய பாவத்தை கழுவாது. இயேசுவின் விலையேறப்பெற்ற ரத்தம் நம்முடைய பாவத்தை கழுவுகிறது. எவ்வளவு பெரிய கிருபை! ஹல்லேலூயா! நமக்காக அவர் சிலுவையில் பட்ட பாடுகள், நமக்காக அவர் சிந்தின ரத்தம், அந்த ரத்தம் தான் நம்முடைய பாவத்தை கழுவுகிறது. நம்முடைய தேவன் ஒரு உன்னத தேவன், ஒரு மேன்மையான தேவன். இந்த பூமியில் நம்மோடு வாசம் பண்ணுவதற்காக நம்முடைய பாவங்களை கழுவி சுத்திகரித்து நம்மை பரிசுத்தமாக்கி நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறார். உடன்படிக்கை செய்து, அதுதான் இந்த கர்த்தருடைய பந்தி. இன்னைக்கு கர்த்தருடைய பந்தியில நம்ம உடன்படிக்கை புதுப்பிக்கிறோம். இந்த நாள் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணும் பொழுது நம்ம ஒரு உடன்படிக்கை புதுப்பிக்கணும். அந்த சிலுவை தியானித்து, ஆண்டவரே நான் உம்மோடு செய்த உடன்படிக்கை. இன்னைக்கு உடன்படிக்கை நிறைய பேர் மறந்துடுவாங்க. யாரோடு தேவன் இருக்கிறார்? உடன்படிக்கையில நினைவுறுகிறவர்கள். 1 கொரிந்தியர் 11 இயேசு சொன்னார், என்னை நினைவுறும்படி இதை செய்யுங்கள். எது நினைவுமா? உடன்படிக்கை. நாம் தேவனோடு செய்த உடன்படிக்கை மறந்துவிடக்கூடாது, நம்ம மறந்துடக்கூடாது. ஆண்டவரே நீர்தான் என் தெய்வம், உம்மையே பின்பற்றுவேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்முடைய வழியில நடப்பேன் என்று உறுதியாக அந்த உடன்படிக்கை செய்தோம். அந்த உடன்படிக்கை விட்டு விலகக்கூடாது. நம்முடைய ஆண்டவர் ஒரு நாள் உடன்படிக்கை உடைத்தப்படுகிற தேவன் அல்ல, உடன்படிக்கை நினைவுகிற தேவன். பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்களோடு உடன்படிக்கை செய்தார். ஆனால் அந்த ஜனங்கள் உடன்படிக்கை மறந்தார்கள். பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகள் எல்லாம் திரும்ப திரும்ப அந்த ஜனங்களுக்கு இந்த வார்த்தைகளை சொல்லிதான் உணர்த்தினார்கள். நீங்களோ உடன்படிக்கை மீறினீர்கள். நல்ல கவனிங்க, அந்த உடன்படிக்கை பெட்டி, அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்த அந்த பெட்டிக்கு பெயர் என்ன பெயரு? உடன்படிக்கை பெட்டி. கட்டளைகள் 10 கட்டளைகள் உள்ள இருந்தது. ஆண்டவர் கட்டளைகளை கொடுத்து அவர்களோடு உடன்படிக்கை செய்தார், உடன்படிக்கை செய்தார். இன்றைக்கு ஆண்டவர் யாரோடு இருக்கிறார்? தேவனோடு நாம் செய்த உடன்படிக்கையை ஒரு நாள் மறக்காமல், உடன்படிக்கை விட்டு விலகாமல். உலகத்தில் மனிதனுக்கு ஏற்படுத்துகிற உடன்படிக்கை விட்டு மனிதர்கள் விலகுகிறார்கள். உடன்படிக்கை விட்டு என்ன செய்றாங்க? விலகி போறாங்க. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறது என்றால், உடன்படிக்கை முறித்து போடுகிறதுனால் ஆணை அசட்டை பணின நீ செய்தது போல. நம்ம தான் விலகுறோம், ஆண்டவர் விலகல. கர்த்தர் ஒரு நாள் விலகல, நம்ம தான் ஆண்டவர் விட்டு விலகுறோம். அநேக நேரங்களில் பிரியமானவர்கள் இதை உணரணும். மக்கள் இன்னைக்கு ஒரு கண்ணீரோடு நம்ம ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே நான் தான் உம்மை விட்டு விலகினேன், நீர் என்னை விட்டு விலகவில்லை. அல்லேலூயா! தேவன் நம்மை விட்டு விலகல, கர்த்தர் நம்மை விட்டு விலகல. நம்ம தான் அநேக நேரங்களில் ஆண்டவர் விட்டு விலகிட்டோம், உடன்படிக்கையை மீறிட்டோம். இன்றைக்கு அந்த உடன்படிக்கையை புதுப்பிக்கிற நாள். இந்த உடன்படிக்கை கை கொண்டால் தேவன் உங்களோடு கூட இருப்பார். அல்லேலூயா! இரண்டாவதாக மத்தேயு 18:20 4 காரியங்கள். இரண்டாவது மத்தேயு 18:20 இயேசு சொல்கிறார், 2-3 பேர் என்னுடைய நாமத்தில் எங்கே கூடுகிறீர்களோ அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன். நம்முடைய சபையின் திட்டம் இந்த ஆண்டு இதுதான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களிடத்தில் நான் எப்படி கேட்கிறேன், எப்படி கேட்டுக்கூட எப்படி சொல்வது என்று எனக்கு அந்த அளவுக்கு தெளிவாக தெரியல. என்ன அப்படின்னா, இன்றைக்கு நம்முடைய விசுவாசிகள் நீங்கள் இருக்கிற இடத்துல, உங்கள் தெருவில் 2 குடும்பங்கள் இணைந்து அந்த வீட்டில் நீங்கள் ஒன்று கூடி ஜெபம் பண்ணணும். நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது, நீங்கள் கூடி இருந்து ஜெபம் பண்ணும் பொழுது அந்த இடத்துல ஆண்டவராக இயேசு வருகிறார், தேவ பிரசன்னம் வருகிறது. ஒவ்வொரு தெருவிலையும் தேவ பிரசன்னத்தை கொண்டு வரணும். ஆலயத்தில் ஜெபம் பண்ணுகிறோம். ஆதி சபை பாருங்க, அவங்க தேவாலயத்திலும் கூடினார்கள், வீடுகளிலும் கூடினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நமக்கு ஒரு முன்மாதிரியாக
இது ஒரு உண்மையான ஒரு சத்தியம், உண்மையான ஒரு நடந்த காரியம். ஆரம்பகால சபையில நடக்காத காரியத்தை நம்ம செய்யல. அப்போஸ்தலர் 2:46 அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினம் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவங்க ஆலயத்திலும் கூடினாங்க. வீடுகள் இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள், இன்னைக்கு நம்முடைய திருச்சபையில இந்த ஆண்டு அதான் நம்முடைய ஊழியம், நம்முடைய திட்டம். இதுதான். என்ன திட்டம்? 2 வீடு இருந்தா, ஒரு வீடு இல்லை, உங்க வீடு மட்டும்தான் இருக்கு அந்த இடத்துல, அந்த தெருல, அந்த ஏரியால. நீங்க பக்கத்துல புதிய ஒரு நபரே காது ஜெபம் பண்ண அவங்கள கூப்பிட்டு உங்க வீட்டில் உட்கார வச்சு நீங்க ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வாடகை விடாங்க, பெரிய ஆர்ப்பரிப்பு சத்தம், பெரிய பாட்டு, ட்ரம் அடிக்கிறது அது இல்லை. நீ கொஞ்ச நேரம் இயேசு நாமத்தினால நாங்கள் கூடி வந்திருக்கிறோன்னு சொல்லி நீங்கள் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணும் பொழுது அந்த தெருவில் தேவ பிரசனை இறங்கும். அந்த வீட்டில் தேவ ஆசீர்வாதம். தேவ பிரசனை வந்துட்டா, இயேசுனுடைய பிரசனை வந்துட்டுனா அங்கே ஆசீர்வாதங்கள் வரும். அல்லேலூயா. ஓபேத் ஏதோம் வீட்டில் தேவ பிரசனை இறங்கினது. அந்த உடன்படிக்கை பெட்டி இருந்தது. உடன்படிக்கை பெட்டி இருக்கிற இடத்துல தேவ பிரசனை இருக்கும். உடன்படிக்கை செய்தவர்கள் வீட்டில் தேவ பிரசனை இருக்கும். உங்கள் வீட்டில் தேவ பிரசனை வரும். ஆமே. ஒருத்தர் யாருமே கிடைக்கல, கணவன் மனைவியாக ஜெபம் பண்ணணும். சபையில் உங்களுக்கு நாங்கள் ஜெப குறிப்புகள் கொடுப்போம். நீங்கள் ஜெபம் பண்ணுறவங்க சபையோடு நீங்கள் இணைந்து இருக்கணும். சபையோடு உங்களுக்கு நல்ல காண்டாக்ட் இருக்கணும். அந்த இணைப்பு இருக்கணும். ஆரம்ப கால சபை ஆலயம் வீடு, ஆலயம் வீடு, ஆலயத்திலும் அவர்கள் ஒருமனப்பட்டு, வீடுகளிலும் ஒருமனப்பட்டு, அந்த ஆலயம் வீடு கனெக்ஷன் காண்டாக்ட் இருந்தது. இதுதான் நம்முடைய திட்டம். இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள், தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறது இந்த காரியம். இந்த ஆண்டில் நீங்க முக்கியமாக செய்ய வேண்டியது 2-3 பேர் நாமத்தில் எங்கே. அப்போ ஆண்டவர் அப்படி கூட நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது, இந்த ஆண்டை நான் தீர்க்கதரிசனமா சொல்றேன், உங்க வீட்டில் இருக்கிற அநேக பிரச்சனைகளுக்கு ஆண்டவர் இந்த ஆண்டில் ஒரு விடுதலையை கொடுக்க போகிறார். உங்க வீடு உயர்த்தப்பட போகிறது. ஹல்லேலூயா. யாரெல்லாம் இந்த திட்டத்தில் இணைந்து செய்ய போறீங்களோ உங்க வீடு உயர்த்தப்பட போகிறது. ஆமென். மறந்துடக்கூடாது. உங்களை கான்டாக்ட் பண்ணுவோம். உங்க கையில் நாங்கள் பிரேயர் கார்டு கொடுப்போம். வரும் காலங்களில் நீங்க அதை செய்யணும். முதலாவது வாரத்தில் ஒரு நாளாவது நீங்க செய்யணும். நமக்கு வேற என்ன வேலை? பல வேலை ஒதுக்கிட்டு தினமும் வாய்ப்பு இருந்தாலும் அப்படி 2 பேர் கூடி ஜெபம் பண்ணலாம். நீங்க ஜெபம் பண்ண உங்க தெருவில் தேவ பிரச்சனை இறங்கும். மக்கள் ரட்சிக்கப்படலை, என் குடும்பத்தை ரட்சிக்கப்படலை, குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் குழப்பங்கள் இருக்குது, இதெல்லாம் பல தீர்வு இல்லாமல் இருக்கிறோம். நான் சொல்றேன், இப்படிப்பட்ட ஜெபங்கள் தொடர்ந்து நடைபெறும் பொழுது நிச்சயமாகவே முதலாவது உங்க வீட்டில் ஒரு விடுதலை உண்டாகும். நல்ல கரங்களை தட்டி ஆமென். நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்ற வார்த்தை, இன்னைக்கு கர்த்தர் சொல்கிற வார்த்தை இதுதான். ஆண்டவர் என்னோடு பேசின வார்த்தை. மீண்டும் சில மாதங்களாக ஆண்டவர் என்னோட இதை தான் பேசிட்டு இருக்காரு. ஒவ்வொரு இடத்துலையும் 2-3 பேர் சேர்ந்து ஜெபம் பண்ண சொல்ல, நான் அந்த இடத்துல பிரசன்னமாவே. ஆண்டவர் சொல்கிற வார்த்தை தான். பெரியமானவர், எத்தனை பேர் நீங்க ஏற்றுக்கொள்றீங்க? நீங்க பரிசுத்த ஆவியானவர் எத்தனை பேர் உள்ளத்துல பேசுகிறார்? எத்தனை பேர் நீங்க இதை ஏற்றுக்கொள்றீங்க? உங்களை நடத்துவதற்கு யாராவது ஒரு ஊழியரோ யார் வரணும் அவசியம் கிடையாது. உங்களுக்கு கொடுக்கப்படுகிற அந்த பிரேயர் பாயிண்ட் ஜெப குறிப்பை வைத்து நீங்க எவ்வளவு நேரம், குறைந்தது ஒரு அரை மணி நேரம் ஜெபம் பண்ணா கூட அது ஒரு மேன்மையான காரியம் தான். 1 மணி நேரம் ஜெபம் பண்ணாலும் அது ஒரு மேன்மையான காரியம் தான். எவ்வளவு நேரம் கேமல நீங்க கூடுவது மிக முக்கியம். காரணம், நீங்க அப்படி கூடி வரும்போது அந்த இடத்துல தேவ பிரசன்னத்தை கொண்டு வரீங்க. ஆண்டவருடைய பிரசன்னம் அங்கே இறங்குது. அந்த தெருவில், அந்த தெருவில் இருக்கிற எல்லா அந்தகார இருள் உங்களுடைய ஜெபத்தில் மாறப்போகிறது. ஆமென். எல்லா கட்டுகள் உடைக்கப்பட போகிறது. எல்லா எதிர்ப்புகள் விலக போகிறது. பாருங்க, இப்படி ஆதி சபை அவங்க கூடி ஜெபம் பண்ணும் பொழுதுதான் ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமோ. அப்ப அங்க தேவ பிரசனை இறங்கும் பொழுது மக்கள் மத்தியில் பாவ உணர்வு உண்டாகிறது. ஜீவனுள்ள தேவன் யார், உண்மை தேவன் யார் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். நம்முடைய வார்த்தை அல்ல, நாம ஜெபம் பண்ணும் பொழுது தேவ பிரசனை இறங்கி வரும் பொழுது ஆவியானவர் உள்ளத்தில் கிரியை செய்வார். அவர்கள் அறிந்து கொள்வார்கள். ஆமென். தேவராஜ்யம் பேச்சில் அல்ல, எதுல இருக்கிறது? பலத்துல. நம்ம ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை அங்க வெளிப்படும். ஆமென். நீங்க இந்த ஆண்டுல, இந்த நாட்களில், இந்த மாசத்துல ஆரம்பிக்க நீங்க இருக்கிற இடங்கள்ல உங்கள் வீடு ஒரு ஜெபிக்கிற வீடாக, 2 விசுவாச குடும்பங்கள் இருந்தால் இணைந்து ஜெபிக்கிற ஒரு வீடாக மாறுவதாக ஆண்டவர் உதவிசுவார். அந்த இடத்துல ஆண்டவர் கூட உங்களோடு கூட இருப்பார். இந்த திட்டத்தில் இணைந்து உங்கள் தேவன் உங்களோடு இருப்பார். 3வதாக யோவான் 14:23. யோவான் 14:23. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால்
அவன் என் வசனத்தை கைக்கொள்வான், அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். திரியேக தேவன், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவன். பிதாவுக்கு பாருங்க, அந்த பிதாவுக்குரிய மகிமை, பிதாவாகிய தேவன் ஒரே தேவன் தான். அவர் 3 விதங்களில் வெளிப்பட்டார். ஆனால் பிதாவுக்கு ஒரு மகிமை, இயேசு என்கிற பேருக்கு வந்து ஒரு மகிமை, பரிசுத்த ஆவியான ஒரு மகிமை. இங்கே அதைத்தான் சொல்றார், நாங்கள் அவனிடத்தில் இருந்து வாசம் பண்ணுவேனா, இந்த திரியேக தேவனுடைய மகிமை அவனுக்குள் வாசம் பண்ணும். ஆமென். எப்படி 3வது தேவன் நம்மோடு இருக்கிறார்? அவருடைய வசனத்தை கை கொள்ளும்போது தேவன் நம்மோடு இருக்கிறார். அவருடைய வார்த்தையை கை கொள்ளும்போது, தேவனுடைய வார்த்தையை நம்ம கை கொள்ள முடியாத காரியம் கிடையவே கிடையாது. அநேக கிறிஸ்தவர்களே, பெந்தெகோஸ்தே சபை விசுவாசிகளே, நிறைய பேர் வந்து நிறைய பேருக்கு தப்பா என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வசனத்தின்படி நடக்க முடியாது, அது இந்த காலத்துல முடியாதுங்கிற. உண்மையிலே நம்ம மாம்ச பலத்தில் முடியாது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்தால் நம் வசனத்தை கை கொள்ள முடியும். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? நீங்கள் வசனத்தை கை கொண்டால் தேவன் உங்களோட இருப்பார். அல்லேலூயா. வசனத்தை அறியணும். இந்த ஆண்டு நல்ல வேதம் வாசித்து வசனத்தை அறிந்து அதை கை கொள்ள பிராக்டிஸ் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி எடுங்க. நீங்க வசனத்தை கை கொண்டால் நிச்சயம் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். அல்லேலூயா. கர்த்தர் கூட இருப்பார். 3வது. 4வது தேவன் யாரோடு கூட இருப்பார்? புதிய ஏற்பாடுல மத்தேயு 28:18 முதல் 20 இயேசு சொன்னார், நீங்கள் புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை சொல்லுங்க, சீசர் ஆக்குங்கள், உலகத்தின் முடிவறிந்த நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஊழியம் செய்பவர்களோடு, இயேசுக்காக அப்படி சுவிசேஷத்தை அறிவிக்க புறப்பட்டு போகிறவர்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். யாரோடு கர்த்தர் இருக்கிறாரு? சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். இயேசுவை பற்றி சொல்பவர்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். எங்கெல்லாம் இயேசுவை பற்றி சொல்றாங்களோ அவங்களோட ஆண்டவர் இருக்கிறார். ஏன்னா ஆண்டவர் சொல்லும்போது இந்த இடத்துல வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி சொல்லுகிறார் மத்தேயு 28:18, வானத்திலும் பூமியிலும். இன்னைக்கு நம்ம எந்த அதிகாரத்தில் அறிவிக்க போறோம்? உலகத்துல அவன் மதம் மாற்றுகிறான், பல காரியங்களை சொல்லலாம், பல அதிகாரங்கள் இருக்குது. எத்தனை அதிகாரங்கள் எதிர்க்கட்டும். ஸ்தோத்திரம். உலகத்துல எத்தனை நாடுகள்ல எத்தனை அதிகாரங்கள் எதிர்க்கும். அவங்க எதிர்ப்பாங்க, அதிகாரம் எதிர்க்க தான் செய்யும். எங்க ஊருக்கு எப்படி வரலாம்? எங்க தெருவுக்கு நீங்க வர முடியாது, எங்க ஊருக்கு வர முடியாது. எதிர்ப்பு. நமக்கு யாருமே சுவிசேஷம் அறிவிக்க வாழையில போட்டு நம்ம வரவேற்க மாட்டாங்க, மேலதாளத்தோடு வரவேற்க மாட்டாங்க, செண்ட மேளத்தோடு வரவேற்க மாட்டாங்க, மாலை போட்டு வரவேற்க மாட்டாங்க. சுவிசேஷம் சொன்னாலும் எதிர்க்க தான் செய்வாங்க. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை எதிர்க்கிறான் ஒரு அதிகாரத்துல, அந்த அதிகாரத்து மேலேயும் அதிகாரம் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவங்களுக்கு சுவிசேஷம், அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. நம்முடைய விசுவாசம் அப்படி இருக்கணும். பாருங்க, சில நேரம் பிசாசு, நான் நிறைய இடங்களில் ஒழித்து போகும் பொழுது நிறைய பேர் அந்த சில ஏக்கங்கள் இருக்குல்ல, கிறிஸ்தவத்துக்கு எதிரான ஏக்கங்கள், அவங்களெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அவங்க என்கிட்ட பேசியிருக்காங்க, என்கிட்ட பேசிட்டு என்கிட்ட சண்டை போட அப்படி பேசியிருக்காங்க, ரொம்ப ஆக்ரோஷமாக பேசுவாங்க. ஆனால் எல்லாரும் சொன்ன ஒரு காரியம் நான் நல்லா புரிந்து கொண்டேன். என்ன புரிந்து கொண்டாங்க? என்ன சொன்னாங்கன்னா, அவங்க எல்லா இடத்துலையும் சொன்ன ஒரே வார்த்தை, நீங்கள் வருவீங்க, ஜெபங்கிற போறவர்கள் வீட்டுக்குள்ளே போவீங்க, அதுக்கப்புறம் அவங்கள சர்ச்சை கூட்டு போயிடுவீங்க, அதுக்கப்புறம் மதம் மாற்றிடுவீங்க அப்படின்னே சொன்னாங்க. பிசாசுக்கு தெரியுது பார்த்தீங்களா? எவ்வளோ தெளிவாக தெரியுது பாருங்க. நமக்கு தான் தெரியல. பிசாசு எவ்வளவு தெளிவாக இருக்கான். நான் போன நிறைய இடங்களில் இந்த இதை அவங்க சொல்லுவாங்க, இதே தான் சொல்லியிருக்காங்க. அவங்க பார்வையில் அந்த மதம் மாற்றுதல், நம்முடைய பார்வையில் மதம் மாற்றுதல், வாழ்க்கை கட்டப்படுதல். அவங்க வாழ்க்கை கட்டுகிறோம், நித்திய ஜீவனை, நித்திய வாழ்க்கையை அவங்களுக்கு கொடுக்கிறோம். நித்திய நரகத்துக்கு அவங்க போகக்கூடாது. வாழ்க்கை ஜீவனை கொடுக்கிறோம், ஜீவன் அவங்களுக்கு உண்டாகணும். மதம் மாறி என்ன பிரயோஜனம்? ஸ்தோத்திரம். அதான் கடந்த காலத்தில் சொன்னேன், மதம் மாறி ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஸ்தோத்திரம். ஏன்னா ஒருத்தர் பாஸ்டர் ராஜமணி பாஸ்டர் தான், அவர் ஜோக்காவே எப்போதும் சொல்லுவார், அது வேடிக்கையாக சொல்லுவார், ஐயா ஒருத்தர் கிறிஸ்தவ பேர் வச்சதுனால கிறிஸ்தவர் இல்லை, மதம் மாதிரி பேரை இதாக ஒரு பேர் இருக்கும், பேரை மாற்றிடுவார். இன்னைக்கு நிறைய நாய்களுக்கே கிறிஸ்தவ பேர் இருக்கு அப்படிம்பாரு. டாமின்னா என்னது? டாமினா தாமஸ், தாமஸ் பேர் தான் டாமி. ஜிம்மினா ஜேம்ஸு. தோத்திரம். அப்போ அது உடனே கிறிஸ்தவ நாய். அவர் கேட்டுருவார், அது என்ன கிறிஸ்தவரா அப்படி கேட்டுருவார். உண்மைதான், அது பெயர்னால நம்ம கிறிஸ்தவ கிடையாது. உங்களுக்கு எனக்கும் என்ன பெயர் இருக்கலாம், பெயர் முக்கியம் கிடையாது.
நமக்குள்ள இருக்கிற ஜீவன் முக்கியம். இயேசுவாகிய ஜீவன் முக்கியம். நம்முடைய வாழ்க்கை வசனத்தின்படி நடக்கிற வாழ்க்கை முக்கியம். ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து சொல்லுவாங்க. சிலர் சொல்லுவாங்க சர்டிஃபிகேட்ல அவருக்கு இந்துன்னு இருக்கு, கிறிஸ்தவன் இருக்கு. சர்டிஃபிகேட்ல இந்துவா இருந்தா கிறிஸ்தவரா இருக்கிறதுனால அதில் ஒரு பிரயோஜனம் கிடையாது, பெயரில் ஒரு பிரயோஜனம் கிடையாது. நம்முடைய வாழ்க்கை இயேசுவாகிய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இயேசு ஒவ்வொரு சர்டிஃபிகேட்ல என்ன இந்துவா இருக்கிறது கிறிஸ்தவா இருக்கலாம் இயேசு பார்க்க மாட்டாரு. உங்க வாழ்க்கையை தான் பார்ப்பாரு. உங்களுக்குள்ள ஜீவன் இருக்கிறதா தான் பார்க்கிறாரு, வசனம் இருக்கிறதா பார்க்கிறாரு. நம்ம ஜீவனை பெற்று இருக்கிறோமா, ரட்சிப்பை பெற்று இருக்கிறோமா, அபிஷேகத்தை பெற்று இருக்கிறோமா, அதைத்தான் பார்க்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நம்முடைய பெயர் என்ன பெயர் அது முக்கியம் கிடையாது. உலகத்துல நமக்கு பெயர் முக்கியமா இருக்கலாம், ஆனா இயேசுவுக்கு முக்கியம் அவர் மனிதன் பார்க்கிறபடி அவர் என்ன செய்கிறவர் அல்ல, அவர் பார்க்கிறவர் அல்ல, அவர் இருதயத்தை பார்க்கிற தேவன். நம்முடைய இருதயம் இயேசு கிறிஸ்து எப்படி விசுவாசிக்கிறது, இயேசுவோடு எப்படி வாழ்கிறோம், இயேசுனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறோமா, நம்ம இயேசுவை பற்றி நம்ம சொல்கிறோமா, மக்களுக்கு இயேசுவை பற்றி அறிவிக்கிறோமா, அதைத்தான் அவர் பார்க்கிறார். நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம், ரட்சிப்பை குறித்து நாம பெற்ற ரட்சிப்பை குறித்து நம்ம யாருக்காவது சொல்கிறோமா, அதைத்தான் ஆண்டவர் பார்க்கிறார். அப்ப யாரோடு கர்த்தர் இருக்கிறார், சுவிசேஷம் அறிவித்து ஆத்துமாக்களை சபைக்குள்ள நடத்தி ஞானஸ்நானம் கொடுக்கிறவர்கள் கூட கர்த்தர் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இந்த 4 காரியங்களை குறித்து நம்ம பார்த்தோம். இந்த 4 காரியங்கள் கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். நம்ம தரிசனம் தேவன் நம்மோடு இருக்கணும். மோசேயுடைய தரிசனம் ஆண்டவர் என்னோடு இருக்கணும், என்னோடு வரணும். மார்த்தாள் சொன்னா, ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருந்தீரானால், எங்களோடு கூட இருந்திருப்பீர் என்றால், ஆண்டவர் சொல்லுகிறார் உலகத்தின் முடிவறிந்தோம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். தேவன் நம்மோடு கூட இருக்கிறவர். கண்கள் மூடி எல்லாரும் பயபக்தோடு கூட தேவ சமூகத்தில் ஆண்டவரோடு சில உடன்படிக்கை நினைவுறும். ஒரு பாரத்தோடு கூட நிறைய நேரங்களில் ஆண்டவர் ஏன்னா உடன்படிக்கை மீறிட்டேனப்பா, ஆண்டவருடைய சமூகத்தில் உள்ள உடைந்து ஒரு சின்ன ஜபத்தை ஏறிடுங்க. யார் வேடிக்கை பார்க்காதீங்க. அநேக நேரங்களில் நம்ம உடன்படிக்கை உடைத்து போட்டோம், முறித்து போட்டோம். ஓசியால் ஆண்டவர் சொல்கிறாரு, எசேக்கியேல சொல்கிறாரு, ஏசாயால சொல்கிறாரு, பல ஏற்பாடில் இந்த தீர்க்க தரிசன புத்தகங்களில் அந்த ஜனங்கள் உடன்படிக்கை உடைத்து போட்டது தான் ஆண்டவர் திரும்ப திரும்ப உணர்த்துவார். இன்றைக்கு நம்ம கர்த்தருடைய பந்தி இருக்கிறது. நாம் இயேசுவோடு செய்த உடன்படிக்கை, ரட்சிக்கப்படும் பொழுது எப்படி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணோம், எப்படி உடன்படிக்கை செய்தோம். இயேசுவே என் பாவத்தை மன்னிங்கப்பா, நான் உங்களுடைய பிள்ளையா வாழ விரும்புகிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. இயேசுவே நான் எப்படி கதறி ஜெபம் பண்ணோம், எப்படி அழுது ஜெபம் பண்ணோம், எப்படி ஒப்பு கொடுத்தோம். இன்றைக்கி அதை நினைவு விரும்புவோம். இன்றைக்கி அந்த அழுகை இல்லை, அந்த உள்ள உணர்வு இல்லை, அந்த பாரம் இல்லை. இன்றைக்கு அந்த ரட்சிப்பை, அந்த உடன்படிக்கை நினைவுகிற காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு மறந்து விட்டது. அருமையான தேவ ஜனமே, நம்ம நினைவு இருக்கிறோமா? அதை என்னை நினைவு விரும்பி இதை செய்யுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். இன்றைக்கு நம்ம அதை நினைவு இருக்கிறோமா? இயேசுவோடு நம்ம செய்த உடன்படிக்கை. ஹல்லேலூயா. நம்ம உடன்படிக்கை உடைத்து போட்டோமே, ஆண்டவர் விட்டு விலகி போனோமே, அசுத்த பாதையில் போனோமே, பணத்துக்காக, நம்முடைய பிரஸ்டீஜுக்காக, நம்முடைய கௌரவத்துக்காக எத்தனையோ முறை நம்ம விலகி போனோம். இயேசுவே மன்னிங்க. அல்ல, அந்த உடன்படிக்கை நீங்க நினைச்சு பாருங்க. உடன்படிக்கை புதுப்பித்துக் கொள்ளுங்க. இந்த உடன்படிக்கை புதுப்பிக்கிற நேரம் உங்க உள்ளம் உடையுதுன்னா, அந்த அழுகை வருதுன்னா, நீங்க அழுகையோடு கண்ணீரோடு கூட ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இயேசு, எத்தனை முறை நான் ஆண்டவரே நம்முடைய தேவன் அன்புள்ளவர், நம்முடைய இயேசு அன்புள்ளவர், உங்களோடு வாசம் பண்ண விரும்புகிற ஆண்டவர். உலகத்தில் அநேகர் நம்மை விட்டு விலகி போனாலும் இயேசு ஒரு நல்ல தெய்வம், ஒரு நாள் நம்ம விட்டு விலக விரும்பலை. நல்ல ஒப்பு கொடுங்க. ஒரு நிமிடம் கூட நம்ம கர்த்தருடைய பந்திகள்லாம் போக முன்னாடி நல்ல ஒப்பு கொடு, நல்ல அர்ப்பணித்து. இன்னும் உள்ளம் உடையல, இன்னும் உள்ளம் கடினமாக தான் இருக்கிறது, இன்னும் உள்ளம் கடினமாக தான் இருக்குது. ஜனமே, கர்த்தர் உன் உள்ளத்தை பார்க்கிறாரு, உன் உள்ளத்தை பார்க்கிறாரு, உன் உள்ளத்தை கர்த்தர் பார்க்கிறார். ஆண்டவர் பார்க்கிறதும் உள்ளத்தை தான். உன் உள்ளத்தை பார்க்கிறாரு. உன் உள்ளம் உடைந்து அந்த உடன்படிக்கை நீ புதுப்பிக்கணும். நீ உடன்படிக்கை நீ புதுப்பிக்கணும். உடன்படிக்கை செய்த பொழுது எப்படி இருதயம் இருந்தது,
எப்படிப்பட்ட மனநிலை இருந்தது? இன்றைக்கு உள்ளம் எப்படி இருக்கிறது? சிந்திக்கணும். இன்னைக்கு ஆண்டவரை விட்டு ஏதோ பல காரணங்களுக்காக ஆண்டவரை விட்டு விலகி இருக்கிறோமா? ஒரு உள்ளம் உடைந்து ஆண்டவரை திரும்பி வாங்க. ஆண்டவர் யாரோடு இருக்கிறார்? உடன்படிக்கை செய்தவர்களோடு இருக்கிறார். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னில் நிலைத்து இருக்கிறான். அடுத்த ஆண்டவர் 2-3 பேர் சேர்ந்து ஜெபம் பண்ணும் பொழுது கூட இருக்கிறார். வசனத்தை கை கொள்ளுகிறவரோடு கூட இருக்கிறார். சுவிசேஷம் அறிவிக்கிறவரோடு கூட இருக்கிறார். இந்த 4 காரியங்கள் மறக்காதீங்க. இந்த 4 காரியங்களை நீங்கள் ரெகுலரா செய்யணும். கர்த்தர் உங்களோடு இருப்பார். கர்த்தர் உங்களோடு இருப்பார். கர்த்தர் உங்களோட கூட இருப்பார். நல்ல ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நம்மோடு இருக்கிற தேவன். கர்த்தர் நம்மோடு இருக்கிற தேவன். ஒரு முறை கூட உடன்படிக்கை புதுப்பித்துக் கொள்ளுங்க. உம்மை விட்டு பிரிந்து சென்றே அடைக்கலம் நான் தேடினே, அதில் என்னை நான் தொலைத்தே, என்னையே மறந்து போனே. உம் கிருபையின் நதியில் நான் மூழ்கினேன். புது வழியை நீ திறந்து நடத்தி சென்றீர். உம் கிருபையின் நதியில் நான் மூழ்கினேன். புது வழியை நீ திறந்து நடத்தி சென்றீர். Praise the Lord. நம்முடைய தேவன் கிருபையுள்ளவர். நாம் ஆராதிக்கிற தெய்வம் அன்புள்ளவர். அவருடைய கரங்கள் உங்களுக்கு நேரே நீட்டப்படுகிறது. மீண்டும் அவருடைய அன்பின் கரங்களுக்குள்ள நீங்கள் அடைக்கலம் போக ஓடி வாங்க. உங்கள் இருதயம் கடினப்பட வேண்டாம். உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள். தெய்வ சமூகத்துல ஒப்பு கொடுங்க. நல்ல ஏதோ ஒரு வாரம் ஆராதனையில் பங்கெடுத்த பிரசங்கத்தை கேட்டுவிட்டு போகிறவராக அல்ல. 24 மணி நேரமும் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கணும். கர்த்தர் உங்களோடு இருந்ததுன்னா உங்க வாழ்க்கை எளிதாக இருக்கும், மேன்மையா இருக்கும். நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க அநேகரை பயம் திகில் பிடித்திருக்கிறது. எதிர்கால பயம் அநேகரை பிடித்திருக்கிறது. அநேகர் இன்னும் வேதனையோடு கண்ணீரோடு பாரத்தோடு இருக்கிறீங்க. ஆனா கர்த்தர் உங்களோடு இருந்தால் உங்க வாழ்க்கை உங்களுக்கு எளிதாக மாறும். எல்லாவற்றையும் ஆண்டவர் எளிதாக மாற்றுவார், கடினம் அல்ல. வாழ்க்கை எளிதாக மாற்றுவார். வாழ்க்கை கடினம் என்று நீங்க நினைத்து கொண்டிருக்கிறீங்க. கர்த்தர் உங்களோடு இருந்தார். ஆமென். சொன்னா பாத்தீங்களா, யோசுவா காலேப்பு அந்த கானானை சுதந்தரிக்க முடியாதுன்னு அநேகர் கதறினாங்க, புலம்பினாங்க. யோசுவா சொன்னா கர்த்தர் நம்மோடு இருந்தா. யோசுவா காலேப்பு சொன்னாங்க கர்த்தர் நம்மோடு இருந்தா நம்ம சுதந்தரிக்கலாம். கர்த்தர் உங்களோடு இருந்தால் நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க முடியும். நீங்க நன்மையை பார்க்க முடியும். நீங்க விடுதலையை பார்க்க முடியும். கர்த்தர் உங்களோடு இருந்தால் உங்கள் வியாதியிலிருந்து ஒரு விடுதலை உங்களுக்கு உண்டாகும். இந்த ஆண்டிலே கர்த்தர் உங்களோடு இருந்து தம்முடைய மகிமையை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். இந்த நேரத்திலும் ஒரு பாடல் பாடும் பொழுது மிஷனரி காணிக்கை எடுக்கிறோம். மாதம் ஒரு முறை வட இந்திய ஊழியங்களுக்கு அனுப்பப்படுகிற மிஷனரி காணிக்கை கொடுப்பவர்கள் உச்சமாய் கொடுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அழியாத அன்பால் மாசற்ற மனதா
தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு வாசம் பண்ண விரும்புகிறார். உடன்படிக்கை செய்தவர்களோடு கர்த்தர் இருக்கிறார். உடன்படிக்கை மீறி போகாமல் உடன்படிக்கை காத்துக்கொள்ளணும் நம்முடைய பொறுப்பு. இரண்டாவதாக அவருடைய நாமத்தில் கூடுகிறவர்கள் 2 பேர் 3 பேர் ஒரு மனமாக மனிதர்களோடு ஐக்கியமாய் இருப்பவர்கள், பிறரோடு சண்டை போடாமல், பிறர் மேல் வெறுப்பாயிராமல், பிறரை குறைவாக மதிப்பிடாமல் மனிதர்களோடு ஐக்கியமாய் இருப்பவர்களோடு கர்த்தர் இருக்கிறார். ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் எங்கே இருக்கிறார். மூன்றாவது வசனத்தை கை கொள்ளுகிறவர்களோடு கர்த்தர் இருக்கிறார். அவருடைய வார்த்தை அன்போடு கை கொள்ளணுமா, கட்டாயத்தின் பேரில் அல்ல. நாலாவது சுவிசேஷம் இயேசுவை சொல்லி ஆத்துமா ஆதாயம் பண்ணுகிறவரோடு கூட கர்த்தர் இருக்கிறார். இந்த 4 காரியங்களை ஆண்டவர் பேசியிருக்கிறார். கர்த்தர் நம்மோடு இருக்கணும். இந்த 4 கிரியைகளை நீங்கள் செய்யும் பொழுது இந்த ஆண்டிலே கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஆண்டவரே எங்களோடு இருக்கணும், உம்முடைய கிருபை எங்களோடு இருக்கணும் அப்பா. இப்பொழுது நாங்கள் இந்த உடன்படிக்கை நினைவு உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களோடு இருப்பீராக. தொடர்ந்து தேவ ஆவியானவர் இரசவாடுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஆமென். கர்த்தருடைய